இந்த நாளுக்கான இந்த பகுதிக்கான தேவ செய்தியாக கோத்தகிரி பகுதியிலிருந்து வருகை புரிந்திருக்கின்ற கிறிஸ்துக்குள்ளான அன்பு சகோதரர் சந்திரன் அவர்கள் மறுரூபமாக்கும் கேள்விகள் என்ற தலைப்பின் கீழ் சத்தியத்தை பகிர்ந்து கொடுக்கும்படி சபையின் சார்பாக அவரை அன்புடன் கிறிஸ்துக்குள் அழைக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு, இந்த நல்ல நாளிலும் நம்மை கூட்டி சேர்த்த தேவனுக்கு மகிமையை செலுத்தி கொண்டு, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பானது மறுரூபமாக்கும் கேள்விகள். மறுரூபமாக்கும் கேள்விகள். அப்போ இதில் நம்ம பார்த்துட்டோம், அந்த ஆதார வசனத்தில் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அந்த மறுரூபமாகிறத பற்றி தான் இன்றைக்கும் நாம் இந்த கடைசி, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை நாம் நினைவு கூற இருக்கிற இந்த கடைசி நாட்களில் நம்மளை நாமளே தற்பரிசோதனை செய்கிறதுக்கும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை சீர்தூக்கி பார்ப்பதற்கும் ஏற்ற வண்ணமாக இந்த பாடத்தை நாம் பார்க்க. பாடத்தினுடைய தலைப்பை பார்க்கும்போது என்ன அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க? கேள்விகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த கேள்விகளுக்கு ஒரு பலன் இருக்கு. என்ன அது பலன்? அந்த கேள்விகள் நம்மளை மறுரூபமாக்கும் அப்படிங்கிறது தான் அதனுடைய ஒரு பதிலாக இருக்கு. அப்போ இதில் நம்ம பார்க்க போகிறது இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய கடைசி நாட்களில், அதாவது அந்த பஸ்கா நாட்களில் சீசர்கள்கிட்ட ஒரு சில கேள்விகள் அவர் கேட்டார். அப்போ அந்த கேள்விகள் பின்னாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சீசர்களுடைய வாழ்க்கையை மறுரூபமாக்கிச்சு. இன்றைக்கி நாம் அந்த கேள்விகளை குறித்து நம்ம பார்க்கும்போது ஒரு சில கேள்விகள் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கான பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம். அப்போ அன்னைக்கு அந்த கேள்விகள் சீசர்களுடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்தி இருக்கும்போது, இன்றைக்கி அந்த கேள்விகளுக்கான காரியத்தை நம்ம கவனித்து அதில் சொல்லப்படுகிற காரியங்களுக்கு நம்ம கீழ்ப்படியும் போது அது நம்மளுடைய வாழ்க்கையும் கூட என்ன பண்ணாக்கும், மறுரூபப்படுத்தக்கூடியதாக அங்கே இருக்கும் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். பொதுவாக கேள்விகள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா மனித வாழ்க்கையில் இன்றியமையாதது என்னதுங்க? கேள்விகள் தான். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கேள்விகள் அப்படிங்கிறது எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். கேள்விகளையும் நம்மளையும் பிரிக்கவே முடியாது. காலையில் எந்திரிச்ச உடனேயே ஃபஸ்ட்டு என்ன தெரியுங்களா வரும்? உங்களுக்கெல்லாம் வருதா அப்படின்னு தெரியல. இன்னைக்கு என்ன கிழமை சரிங்களா? அப்போ தான் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா ஐயையோ அப்படின்னு பதட்டப்படுறதெல்லாம் இருக்கும். ஒரு சிலருக்கு என்ன கிழமைங்கிறதே தெரியாது சரிங்களா? இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்றைக்கி காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு கேள்வியோடு தான் அந்த நாளே துவங்குது. அதில் சகோதரிகளுக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்ச உடனே அந்த நாளில் என்ன ஆகுதுங்க? நிறைய கேள்விகள் தான். என்ன கேள்விகள்? இன்றைக்கி என்ன சமையல் பண்ணுறது சரிங்களா? இன்றைக்கி எதை சரி பண்ணுறது, இப்படியெல்லாம் எந்திரிக்கும் போதே பார்த்தீங்கன்னா மனித வாழ்க்கை கேள்விகளோடையே தான் அங்கே என்ன பண்ணுதுன்னா அங்கே ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்குள்ள நிறைய கேள்விகள், அது சந்தேகம்னு எடுத்துக்கலாம். நிறைய கேள்விகளை நம்ம கேட்குறோம். இது நடக்குமா, நடக்காதா, போகுமா, இது ஒரு பிரயாணத்துக்கு போகிறோன்னா பஸ்ஸு வருமா, வராதா, சீக்கிரம் டைமுக்கு கொண்டு போய் சேர்ப்பாரா, சேர்க்க மாட்டாரா, இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கையில் வந்து போயிட்டே இருக்கும். அடுத்து மற்றவங்கக்கிட்டேயும் நம்ம நிறைய கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருப்போம் வாழ்க்கையில். அடுத்து மற்றவங்களும் நம்மக்கிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய கேள்விகள் கேட்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சிறு பிள்ளைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வளர்றதே எதன் அடிப்படையில் தான் வளர்கிறாங்க? அப்பா அம்மா கிட்ட கேள்விகள் கேட்டு கேட்டு தான் அவங்க ஒவ்வொரு காரியத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க, ஒரு வளர்ச்சிக்குள்ளே போகிறாங்க. அப்போ கேள்விகள் அப்படிங்கிறது ஒரு மனுஷனை வளர்ச்சிக்குள்ளே கொண்டு போகக்கூடிய ஒரு காரியமாக கூட அங்கே இருக்குது. அடுத்து எக்ஸாம்னாலே அங்கே என்னதான் இருக்குங்க? கேள்விகள் தான் இருக்குது. அப்போ அடுத்த ஒரு நிலைமைக்கு நம்ம கடந்து போகிறதுக்கு கூட எதை நம்ம சந்திக்க வேண்டியதாக இருக்குன்னா அநேக கேள்விகளை நம்மளுடைய வாழ்க்கையில் அங்கே சந்திக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்குது. எப்படி சொல்லலாம்?
நம்ம எல்லாரும் இன்னைக்கு வந்து இங்க சத்தியத்தை கேட்டு உட்கார்ந்துருக்கிறதுக்கு காரணமே என்ன தெரியுங்களா? கேள்விகள் தான். நம்ம அடிப்படை சத்தியங்கள்ல ஃபர்ஸ்ட் பக்கம் இதில் போட்டு போஸ்ட் அடிச்சு கொடுப்பாங்க. தேவன் ஏன் உலகத்தில் தீமையை அனுமதித்தார்? ஏன் பார்த்தீங்களா? அந்த ஒரு கேள்விகள் தான் நிறைய பேர் அந்த சத்தியத்தை கேட்கவே உள்ள கொண்டு வருது. இன்னும் நிறைய கேள்விகளை தான் என்ன பண்ணி போட்டிருப்போம் அந்த நோட்டீஸில். நிறைய கேள்விகளை நமக்கு தெரியுமாங்கிற மாதிரி நிறைய கேள்விகளை தான் என்ன பண்ணுவோம்னா அங்கே போட்டு ஜனங்களை அங்கே இழுக்கக்கூடியவர்களாக நாம் கூட இருக்கிறோம். அப்போ கேள்விகள் தான் நம்மளை உருவாக்கக்கூடியதாகவும் நம்முடைய வாழ்க்கையை அங்கே மாற்றக்கூடியதாகவும் அங்கே இருக்குது அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். வேதத்திலையும் கூட நிறைய கேள்விகள் இருக்குங்க. மொத்தம் எத்தனை கேள்விகள்னு தெரியுங்களா? வேதத்தில் மொத்தம் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் மொத்தம் எத்தனை கேள்விகள் இருக்கு தெரியுங்களா? வேத வல்லுநர் நீங்க படிச்சு நீங்க என்னன்னீங்களா பிரதர்னு கேட்டுறாதீங்க. வேத வல்லுநர்கள் சொல்லும்போது 3294 கேள்விகள் வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி, வேதத்தில் உள்ள முதல் கேள்வி என்னங்க? என்ன கேள்விங்க? எல்லாம் இருக்கீங்களா? நீங்க இருந்தா தான் நான் இருக்க முடியும். என்ன கேள்விங்க? முதல் கேள்வி சாத்தான் ஏவாள் கிட்ட கேட்ட கேள்வி. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. தேவன் சொன்னது உண்டோ? இதுதான் என்னாச்சு? முதல் கேள்வி வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நம்ம அடிப்படை பாடத்திலே கேட்டிருப்போம். அதனால தான் இந்த கேள்வியை கேட்டது யாரு? சாத்தான். எந்த உருவத்தில்? சர்ப்பத்தில். அதனால தான் கேள்விக்குரிய இன்னைக்கு வரைக்கும் என்னவா போட்டுட்டு இருக்கிறோம்? ஒரு பாம்பா போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்படி பாம்பு படம் எடுத்த மாதிரி என்ன பண்றோம்? ஒரு கொஸ்டின் மார்க் வருது நம்ம அடிப்படை பாடத்தில் நமக்கு. அப்போ பாருங்க, ஆரம்பத்தில் ஒரு கேள்விதான் இந்த உலகத்தில் பாவத்தை கொண்டு வந்துச்சு. அவங்க பாவத்துக்குள்ள போறதுக்கு ஒரு கேள்வி அங்க காரணமா இருந்துச்சு அப்படின்னு கூட பார்க்கிறோம். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு பாவ சாயல்ல இருந்து தேவ சாயலை நோக்கி நம்ம போகணும்னா கூட இந்த முள்ளால எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? அது மாதிரி தேவன் என்ன தெரியுங்களா பண்ணியிருக்கிறாரு? கேள்விகளை தான் நம்மளை இந்த பாவ சாயல்ல இருந்து தேவ சாயலுக்கு கொண்டு போறதுக்கு கூட அநேக கேள்விகளை தான் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அங்க வைத்திருக்கிறார். இப்ப முதல் சப்ஜெக்ட் கூட நம்ம பார்த்தோம். எத்தனை பேர்? ஏன்னா நிறைய பேர் பாதியில் வந்தீங்க. சகோதரர் சொன்னதை பார்க்கும்போது தூக்க மாத்திரை சாப்பிட்டு நிறைய பேர் என்ன ஆயிட்டீங்க? கொஞ்சம் டயர்டாகவும் ஆயிட்டீங்க. எந்த அளவுக்கு நீங்க கவனிச்சிங்க அப்படின்னு அந்த கருப்பொருளை நீங்க பார்த்தீங்கன்னா அதை எழுதின சகோதரருக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய கேள்விதான். என்ன அந்த கேள்வி அப்படின்னா, அது எப்படி இயேசு கிறிஸ்து ஒரு ஜெபம் ஜெபிப்பாரு, பிதாவாகிய தேவன் அதை எப்படி கேட்காம போவாரு? ஏன்னா நானே நிறைய பாடங்கள் எடுத்திருக்கேன். அதாவது பதில் கொடுக்கப்படாத ஜெபம் அப்படின்னு சொல்லி, இந்த உலகத்துல பதில் கொடுக்கப்படாத ஜெபம் யாருது அப்படின்னா இயேசு கிறிஸ்துவனுடைய ஜெபத்துக்கே பதில் கிடைக்கலைங்க அப்படின்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு பாடத்துல நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கப்படலையானா அது என்ன இருக்குங்க? கொடுக்கப்பட்டு இருக்கு. நம்ம புரிந்து கொண்ட விதத்துல அங்க ஒரு தவறு இருக்கு. அதுவும் சரின்னு தவறுன்னு சொல்ல வரல. அதனுடைய அடுத்த ஒரு பதிப்பா, அடுத்த ஒரு முன்னேற்றமா நம்ம அதை தான் பார்க்கிறோம். அப்ப அங்க இயேசு கிறிஸ்து சொல்லிட்டது, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் அப்படின்னா எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு அங்க அவர் சொல்லிடல. அப்பா எனக்கு இது வேணாமே, இந்த பாத்திரத்தை என்னை விட்டு எடுத்துருங்க, அந்த அர்த்தத்தில் இயேசு கிறிஸ்து அங்க சொல்ல வரல. இது என்னோட நின்னுற வேண்டாம், எனக்கு பின்னாடி இருக்கிறாங்க மணவாட்டி 1,44,000 பேரு, அவங்களுக்கும் இது கடந்து செல்லணும், என்னை விட்டு கடந்து அவங்களுக்கும் செல்லணும் அப்படிங்கிறது தான் அங்க இயேசு கிறிஸ்து ஜெபிச்ச ஜெபம். அந்த ஜெபத்துக்கு பிதாவாகிய தேவன் என்ன பண்ணாரு? ஆமேன்னு சொன்னாரு. அதனால தான் இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த அழைப்புக்குள்ள வந்திருக்கிறோம். இன்னைக்கு அநேக உபத்திரவங்களுக்குள்ள நம்ம போய்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அன்னைக்கு இயேசு கிறிஸ்து ஜெபிச்ச ஜெபத்துக்கு பிதா ஆமேன்னு சொன்னதுனால தான். நம்ம இவ்வளவு நாள் என்னன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம்? அதுக்கு இல்லைன்னு நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனா இப்ப ஆமேன்னு பார்க்கும்போது அது மிகப்பெரிய அர்த்தங்களை நமக்கு நிறைய உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதாங்க இருக்கு. அப்ப பாருங்க, அது கூட இந்த பாடத்துக்கு அஸ்திபாரமே என்னவா இருந்திருக்குது? இதை எழுதின ஒரு சகோதரனுக்கு வந்துட்டு கேள்வி,
அது எப்படி என்னுடைய ஜெபம் எல்லாத்துக்கும் பிதா பதில் கொடுப்பார்னு இயேசு கிறிஸ்து சொன்னாரு, எப்படி இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்காம இருக்க முடியும்? ஒரு கேள்வி அவருக்கு வந்திருக்குது. அடுத்து அவருக்கு வந்துட்ட ஒரு முக்கியமான கேள்வி, எல்லாமே இயேசு கிறிஸ்து தெரிஞ்சிருக்கும் போது எதுக்கு வேணான்னு சொன்னாரு? பாத்தீங்களா, இந்த ரெண்டு கேள்விகள் தான் ஒரு மிகப்பெரிய பாடத்தையே நமக்கு என்ன பண்ணுது, போதிக்கக்கூடியதா இருக்குது. அப்ப கேள்விகள் அப்படிங்கிறது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்தக்கூடிய வகையில கேள்விகள் இருக்கு. அதே நேரத்தில் பாவத்துக்குள்ள உள்ளாக்கக்கூடிய கேள்விகளும் கூட அங்க இருக்குது. அங்கேயா போயிட்டு இருக்கிறீங்க, அந்த பிரதர் சபைக்கா போய்கிட்டு இருக்கிறீங்க, இப்படியும் கூட கேள்விகள்லாம் இருக்கு. இது ஒருத்தர் என்ன பண்ணுது, டிஸ்டர்பும் ஆக்குது. அதே நேரத்தில் இந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா வாழ்வை உருமாற்றக்கூடியதாகவும் வளமிக்கக்கூடியதாகவும் என்ன இருக்குன்னா கேள்விகள் அங்க இருக்குது அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது வேதத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்ட கேள்விகள்னு பார்த்துட்டோம். அதை பஸ்கா நாட்களில் அவர் கேட்ட கேள்விகள்னு பார்த்துட்டோம். விசேஷமா இயேசு கிறிஸ்து முதல் கேட்ட கேள்வி என்னவா இருக்கும்? அவங்க அம்மா கிட்ட கேட்டிருப்பாரு பிரதர், அது நமக்கு தெரியாது. வேதத்துல இயேசு கிறிஸ்து முதல் கேட்ட கேள்வி என்னங்க? யோசிச்சிருக்கீங்களா? நீங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்து கேட்பீங்க, நாங்களாம் திடீர்னு கேட்டால் எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கூட நீங்க யோசிக்கலாம் இல்லைங்களா? அவருடைய முதல் பதிவு, அவரை பேசினதா பதிவு எங்க இருக்கு வேதத்துல? 12 வயசுல என்ன பேசினாருன்னு பதிவு இருக்கு. என் பிதாவுக்கு சொல்லுங்க, ஆச்சரியலாமா? லூக்கா 2ஆம் அதிகாரம் 49வது வசனம். லூக்கா 2:49. அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்த வேலைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா என்றார். முதல் இயேசு கிறிஸ்து பேசுனதை என்னதான் பதிவு பண்ணியிருக்குது? ஏன் என்ன தேடுனீங்க? இதாங்க முதல் கேள்வியாவே. அவர் நிறைய பேசியிருப்பார், ஆனா வேதத்துல பதிவு செய்யப்பட்ட முதல் வார்த்தையே என்னன்னா ஒரு கேள்வியா தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. சரி, இப்ப அதுக்கப்புறம் விட்டாச்சு. அப்புறம் 30 வயசு ஆகி போச்சு. இப்போ ஞானஸ்நானம் எடுத்துட்டாரா எடுக்கலையா அப்படிங்கிறது நமக்கு அநேகமாக எடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ யோவான் ஸ்நானகன் பார்க்குறாரு, அதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டக்குட்டின்னு சொல்லிட்டாரு. இவர்கிட்ட இருந்த சீசர்கள் 2 பேர் என்ன ஆகிட்டாங்க, அப்படியே இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தை அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கு. என்னன்னு பாருங்க, யோவான் 1:38. யோவான் 1ஆம் அதிகாரம் 38வது வசனம். இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்கிறதை கண்டு என்ன தேடுகிறீர்கள் என்றார். முதல் கேள்வி என்னன்னு பார்த்தோம், நீங்க ஏன் என்ன தேடுனீங்க அப்படின்னு கேட்டாரு. 2வது கேள்வி என்னங்க, என்ன தேடுறீங்க? பாருங்க என்ன ஒரு பொருத்தம்னு சொல்லி. அப்ப பாருங்க, அப்ப சீசர்களை சந்திக்கும் போது அந்த 30வது வயசுலயும் ஒரு கேள்விதான் அங்க ஆரம்பிக்குது. 12வது வயசுலயும் நீங்க பாத்தீங்கன்னா அங்க ஒரு கேள்விதான் அங்க இருக்கிறத பாக்குறோம். இப்படி இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில கேள்விகள்ங்கிறது பிரிக்க முடியாத ஒண்ணுங்க. அவருடைய ஊழிய நாட்கள்ல பாத்தீங்கன்னா பரிசேயர் சதுசேயர் வந்து எப்படியாவது இவரை சிக்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய கேள்விகள் கேட்பாங்க. அதுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து பதிலா என்ன சொல்லுவாருங்க? அவர் சொல்ற பதிலே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கேள்வியா தான் இருக்கும். உதாரணத்துக்கு இந்த நல்ல சமாரியன் உவமை நம்ம பார்த்திருப்போம். அந்த நல்ல சமாரியன் உவமை சொல்றதுக்கே என்ன காரணம் தெரியுங்களா? அடிப்படை காரணம் அவங்க கேட்டுட்ட ஒரு கேள்விதான், எனக்கு பிறன் யார் அப்படின்னு ஒரு நியாயசாஸ்திரி கேள்வி கேட்பாரு. அதுக்கு இவர் அந்த உவமையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியா முடிவு என்னன்னு தெரியுங்களா முடிப்பாரு? இந்த 3 பேரில், அந்த லேவியன், ஆசாரியன், அந்த சமாரியன், அந்த 3 பேரை சொல்லி இந்த 3 பேரில் எவன் பிறனாயிருந்தான் அப்படின்னு சொல்லி என்ன தெரியுங்களா பண்ணுவாரு? அதை ஒரு கேள்வியா முடிச்சு அவங்க வாயை அடைச்சிருவாரு. இப்படி நிறைய கேள்விகள் அவங்க எதிர்பார்ப்பாங்க. இந்த அதிகாரத்தை உனக்கு கொடுத்தது யார் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. உடனே இயேசு கிறிஸ்து என்ன தெரியுங்களா பண்ணுவாரு? யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் அது தேவனால உண்டாச்சா மனுஷனால உண்டாச்சா அப்படின்னு ஒரு கேள்வியை போடுவாரு. அது எங்களுக்கு தெரியாது. அப்ப இதுக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், பதில் சொல்ல மாட்டேன். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா கேள்விகளையே அவருடைய வாழ்க்கையில என்ன பண்ணி வச்சிருந்தாருன்னா சத்தியங்களாகவும் வச்சிருந்தாரு. எதிரிகளை அங்க வந்து அவங்க வாயடைக்க வைக்கிறதுக்கு கேள்விகளை வச்சிருந்தார். அதே போல சீசர்களுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா அவர்களை மறுரூபப்படுத்துறதுக்கும் என்னத்தை வச்சிருந்தார்னா கேள்விகளை அங்க வச்சிருந்தார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். இப்ப இங்க நம்ம பார்க்கும்போது கடைசி நாட்களில் விசேஷமா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கேட்டுட்ட அந்த கேள்விகள், அந்த பஸ்கா நாட்கள் அவர் கேட்டுட்ட கேள்விகள், சுமார் வேத வல்லுநர்கள் சொல்லும்போது 76 கேள்விகள் இருக்குங்கிறாங்க. நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்? 76 கேள்வியை பார்க்க போறோம்னா நீங்க எல்லாருமே என்ன ஆயிடுவீங்க?
டயர்டாயிடுவீங்க. அதனால நேரத்தை கருத்தில் கொண்டு எந்த அளவுக்கு கேள்விகளுக்கு பதில் நம்ம பார்க்க முடியுது, அதுல நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு என்ன பிரயோஜனம், அது இந்த நினைவு கூறுதல் நாட்கள்ல நம்மளை தகுதிப்படுத்திக் கொள்கிறதற்கு ஏற்ற வகையில நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு சில கேள்விகள், அதற்குரிய பதில்களை நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம பார்க்கலாம். அப்ப முதல் கேள்வி ஆண்டவர், அதாவது பல வகைகள் இருக்குது அந்த 76 கேள்விகளும், நம்ம அதுல பொறுக்கி எடுத்த ஒரு சில கேள்விகளுக்கு பதில் நம்ம பார்க்க போறோம். முதல் கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்காக உன் ஜீவனை கொடுப்பாயா? எனக்காக உன் ஜீவனை கொடுப்பாயா? யோவான் 13:38. யோவான் 13:38. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்காக உன் ஜீவனை கொடுப்பாயோ? சேவல் கூறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த கேள்வியிலேயே நீங்க பாத்தீங்கன்னா பதிலும் இருக்கு, கேள்வியும் இருக்கு. அந்த கேள்விக்கு என்னவே சொல்லிட்டார் அவரே, பதிலும் அங்க கொடுத்துட்டாரு. பேதுருவை பார்த்து கேட்ட ஒரு கேள்வி. இந்த பின்னணி நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் உங்களோட இருப்பேன், அப்புறம் நீங்க என்னை தேடுவீங்க, தேடுனாலும் என்னை கண்டுபிடிக்க முடியாது, நான் போற இடத்துக்கு உங்களால வர முடியாது அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லும் போதும் பேதுரு என்ன சொல்லுவார்னா, என்ன இப்படி பேசிட்டீங்க, ஏன் உங்க பின்னாடி வர முடியாது, உங்களுக்காக நான் என் உயிரையே கொடுப்பேன் தெரியுமா அப்படிம்பார். அப்படி சொன்ன உடனே தான், எனக்காக நீ உன் உயிரையே கொடுப்பியா பேதுரு அப்படின்னு சொல்லிட்டு தான் இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்காக உன் ஜீவனை கொடுப்பாயோ அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டுட்டு, சேவல் கூவுகிறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அப்ப இந்த சம்பவத்தை நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பேதுருவினுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பேதுரு அவருடைய மனநிலையில ரொம்ப பெர்ஃபெக்டா நினைக்கிறார், நான் எல்லாம் சரியா தான் இருக்கேன், என்ன போல இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுறதுக்கு இந்த 11 பேருக்கு கூட என்ன கிடையாது, தகுதியெல்லாம் கிடையாது, அந்த அளவுக்கு அவங்களுக்கெல்லாம் இது இல்லை, என்ன மாதிரி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுறதுக்கு யாராலையும் முடியாது அப்படிங்கிற அளவுக்கு. ஏன்னா ஏற்கனவே ஒரு சில சம்பவங்கள்லாம் அவர் செஞ்சிருக்கிறார் இல்லைங்களா, அதனால ரொம்ப நம்பிக்கையா ஒரு சுய நம்பிக்கையோடு இருக்கிறாரு, என்னால இயேசு கிறிஸ்துவை எந்த சூழ்நிலையிலையும் பின்பற்ற முடியும்னு இருக்கு. அதனாலதான் அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா என் ஜீவனையும் கொடுப்பேன் அப்படின்னு ரொம்ப உறுதியா சொல்றார். ஆனா இயேசு கிறிஸ்துனுடைய பார்வையில பேதுருவை பார்க்கும்போது, அவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வந்திருந்தாலும் 3 வருடங்கள் அவர் கூடவே இருந்தாலும் இயேசு கிறிஸ்து பார்க்கிற வகையில் அவருடைய வளர்ச்சி, அவருடைய முதிர்ச்சி அங்க இல்லை. எல்லாம் நல்லா கவனிங்க. பேதுரு அவருடைய பார்வையில நான் பெர்ஃபெக்ட்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா இயேசு கிறிஸ்துனுடைய பார்வையில, இல்ல பேதுரு, இன்னும் நீங்க வளர வேண்டியது இருக்கு, இன்னும் நீங்க நிறைய காரியங்களை சந்திக்க வேண்டியது இருக்கு, இப்பவே நீங்க ரொம்ப வளர்ந்துட்டதா என்ன பண்ணாதீங்க, நினைச்சுக்காதீங்க அப்படிங்கிறத தான் என்ன பண்றாருன்னா இங்க சொல்ல வர்றாரு. அதுக்கு பதில் தான் சொல்றாரு, இன்னும் காலங்கள் இருக்கு பேதுரு, நீங்க என்ன பண்ண போறீங்க, எனக்காக ஜீவனையெல்லாம் கொடுக்க மாட்டீங்க, அதுக்கு பதிலாக வேற ஒன்று பண்ணுவீங்க. என்ன பண்ணுவீங்க, என்னை 3 தரம் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா மறுதலிப்பீங்க. இப்போ இதை நல்லா யோசிச்சு பாருங்க. இதை இயேசு கிறிஸ்து ஒரு கிண்டலா பேசியிருப்பாரா, உயிரை கொடுக்க போறேன் அவன் உயிரை, நீ என்னை 3 தடவை மறுதலிக்க போற அப்படின்னு அவர் பேசியிருப்பாரா? நம்மளா இருந்தா பேசியிருப்போம். ஆனா அவர் என்ன தெரியுங்களா, அந்த ஒரு இதில் அவர் சொல்ல வரல, பேதுரு நீங்க இன்னும் முதிர்ச்சி அடைய வேண்டியது இருக்கு, வரும் காலங்கள் ரொம்ப கொடிய காலங்களா இருக்க போகுது, உங்களுக்கு வரப்போகிற சோதனைகள் ரொம்ப பெரிய சோதனையா இருக்க போகுது, சாத்தான் உங்களை படகுல புடைக்கிற மாதிரி சோதனை வச்சுக்கிட்டு இருக்கிறாரு, நானும் கூட உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்க போறேன், நீங்க கடக்க வேண்டிய சூழ்நிலைகள் அதிகம் இருக்கு. அப்படி குறைவுகள் வரும் பேதுரு, ஆனா அந்த குறைவுகளை எல்லாம் நீங்க சரி செஞ்சு விசுவாசத்துல வளர்ந்து நீங்க மறுரூபம் ஆகணும், அடுத்த வளர்ச்சி நிலைக்கு நீங்க கடந்து செல்லணுங்கிறத தான் அங்க சுருக்கமா நீங்க என்ன 3 தடவை மறுதலிப்பீங்கன்னு சொல்றாரே ஒழிய, அதை பேதுருவை கேவலப்படுத்துறதோ குற்றம் சாட்டுற வகையிலையோ அங்க இயேசு கிறிஸ்து சொல்லல. இதை நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, உள்ளுக்குள்ள இருந்துச்சு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிருச்சு இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த வார்த்தை. ஆனா எப்ப அந்த 3 தடவை மறுதலிச்சாரோ, டக்குன்னு என்ன தெரியுங்களா ஆயிடுச்சு, அது அப்படியே காதுக்குள்ள வந்து ஒலிக்குது. அதை வேதம் சொல்லும் போது நீங்க மத்தேயு 26:75 பாத்தீங்கன்னா, அப்பொழுது பேதுரு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான். நினைத்து கொண்டு
அப்ப மட்டும் நினைக்கலைங்க, சாகுற வரைக்கும் அந்த நினைப்பு இருந்துகிட்டே இருந்துச்சாமா பேதுருக்கு. அவருடைய வாழ்க்கையே திருப்பி போட்டுருச்சுங்க அந்த வார்த்தை. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 10, 12 பேர்ல நான் தான் பெஸ்ட், நான் தான் பெர்ஃபெக்ட் அப்படிங்கிற ரொம்ப உயர்வாய் தன்னை நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த பேதுரு பின்னாட்கள்ல பாத்தீங்கன்னா, அது சரித்திர ஆசிரியர்கள் சொல்றாங்க, இதை நினைச்சு அழுதே அவர் கண்ணு ரெண்டுலையும் என்ன ஆயிடுச்சான், கோடே விழுந்துடுச்சாமா. அப்ப அந்த நினைச்சு ஐயோ இப்படி பண்ணிட்டோமே அப்படிங்கிறது அவரை ரொம்ப, அதாவது பின்வாங்கி போக வைக்கல. அதான் ஒரு பெரிய நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். நல்லா கவனிங்க, இது பேதுரு சோர்வுக்குள்ளேயோ பின்வாங்க போகையோ வைக்கல, அவரை உறுதிப்பட வச்சுச்சு. இனி நான் இப்படி நிற்பேன். அதுக்கு காரணம் என்னது? இயேசு கிறிஸ்து கடைசியா கேட்டுட்ட கேள்வி என்ன? கடைசியா கேட்டுட்ட கேள்வி, சீமோனே என்னை நேசிக்கிறாயா? சீமோனே என்னை நேசிக்கிறாயா? சீமோனே என்னை நேசிக்கிறாய். 3 தடவை மறுதளிப்பேங்கிற வார்த்தை எந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள இருந்துச்சோ, என்னை நேசிக்கிறியாங்கிறதும் கூட சாகுற வரைக்கும் அவருக்குள்ளுக்குள்ள அப்படியே இருந்துட்டே இருந்திருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, அப்ப இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன? இதுல நமக்கு என்ன பாடம்? அது பேதுருவுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் நடந்த சம்பவம். இதுல நமக்கு என்ன பாடம் அப்படிங்கும் போது, நாமளும் கூட இந்த சத்தியத்தை தெரிஞ்சு அறிவு பெருத்தவர்களா ஆகிறதற்கு நம்மளை தேவன் அழைக்கவில்லை. நாம் கிறிஸ்துவின் சாயலாய் மாறணுங்கிறதுக்காக தான். சத்தியம் ரொம்ப முக்கியம். அது என்ன பண்ணணும்? கிறிஸ்துவின் சாயலாய் நம்மளை மாற்றணுங்கிறதுக்காக தான் தேவன் நம்மளை அழைச்சிருக்கார். இப்ப நம்ம எல்லாருக்கிட்டே ஒரு கேள்வி கேட்டோம்னா, எத்தனை பேர் சபை வாய்ப்புக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்கன்னு கேட்டா எத்தனை பேர் நம்ம கை தூக்குவோம்? வேற வேலை இல்லாமையா நாங்க இங்க வந்திருக்கிறோம்? அதான் பிரதர் எங்களுடைய வாஞ்சி ஆள் மனசின் விருப்பமே அதான் பிரதர், நாங்க எல்லாருமே சபைக்கு போகணும் அப்படின்னு தான் நம்ம ஆசைப்படுவோம். சரிங்களா? அதே நேரத்தில் எத்தனை பேர் கிறிஸ்துவின் சாயலா இங்க மாறணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேட்டா எத்தனை பேர் அதை சொல்லுவோம்? புரியுதுங்களா? நான் பேசுறது கிளியரா இருக்கா? எக்கோ மாதிரி எல்லாம் ஒன்றும் ஆகல. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எத்தனை பேர் நாம் சபை வாய்ப்பு அடையணும்னு கேட்டா எல்லாரும் சம்மதம் தெரிவிப்போம். ஆமாம் பிரதர், அதுக்காகத்தானே பிரதர் இந்த பாடுபடுறோம், இந்த ஓட்டம் ஓடுறோன்னு. ஆனா இந்த பூமியில வாழும் போதே எத்தனை பேர் கிறிஸ்துவின் சாயலா மாறணும்னு நீங்க ஆசைப்படுறீங்கன்னு கேட்டா எத்தனை பேர் நான் தயார் பிரதர், எனக்கு சபை வாய்ப்பு முக்கியமே இல்லை, எனக்கு சபை வாய்ப்பு தரலன்னாலும் பரவாயில்ல, ஆனா நான் அந்த பூமியில வாழும் போதே கிறிஸ்துவின் சாயலா மாறிடணும், அவர்கிட்ட இருந்த அந்த குணலட்சணங்கள் எனக்குள்ள உருவாயிரணும் பிரதர் அப்படின்னு எத்தனை பேர் சொல்லுவோம்? எத்தனை பேர் அந்த அளவுக்கு விருப்பத்தோட இருக்கிறோம்? நம்மளை சிந்திச்சு பார்ப்போங்க. அப்ப நம்ம சபை வாய்ப்பு அடையணுங்கிறதுக்காகத்தாங்க இவ்வளோ சத்தியங்கள் கேட்கிறோம், இவ்வளவு கூடுகைகள் ஆசரிக்கிறோம். இதுக்கெல்லாம் நோக்கம் என்ன அப்படின்னா, நான் சபை வாய்ப்பு அடையணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஆனா நாம் கிறிஸ்துவின் குணலட்சணங்களை அடையணும்னா தேவன் அதுக்கு நமக்கு என்ன தெரியுங்களா வச்சிருக்கிறாரு? ஒரே வழிதான் வச்சிருக்கிறார். பாடுகள் உபத்திரவங்கள் தான் நம்மளை குணலட்சணம் உடையவர்களா மாற்றணும். நம்ம கற்றுக்கொள்ள சத்தியங்கள் கற்றுக்கொள்ள நம்மளை அறிவாளிகளா அது மாற்றும். ஐயோ பிரதர் என்னமா பாயிண்ட் பேசுறாருப்பா, ஆதியாமத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஐயோ அப்பா புட்டு வைக்கிறாருப்பா, அவரை நம்ம பிரமிப்பா பார்ப்போம். ஆனா குணலட்சண வளர்ச்சிங்கிறது மற்றவங்க நம்மளை போல வாழணுங்கிறத அது பின்னாட்களில் அது சொல்லக்கூடியதா இருக்குங்க. பிரதரை பார்த்தீங்களா, அந்த சூழ்நிலையில் அவர் எப்படி நடந்துக்கிட்டார்? சிஸ்டரை பார்த்தீங்களா, அவங்க அந்த சூழ்நிலையில் எப்படி நடந்துக்கிட்டாங்க? இது போல நம்ம நடக்கணும். இன்னைக்கு எத்தனை பேரை நம்ம அப்படி சொல்றதுக்கு நம்ம முடியும்? நம்ம எல்லாருமே குறைவுள்ளவர்கள் தான். நாங்கள் எத்தனை பேர் அதை விரும்பக்கூடியவங்களா இருக்கிறோம்? என்கிட்ட நிறைய பேர் சத்தியம் கேட்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம் நிறைய பேர். ஆனா என்னை பார்த்து நிறைய பேர் கத்துக்கணும்னு நம்ம எத்தனை பேர் ஆசைப்படுறோங்க? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மளை சிந்திச்சு பார்க்கணுங்க. இதுதான் நம்மளை மறுரூபமாக்கும். அப்ப இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, அன்னைக்கு பேதுரு ஒரு குறைவோடு இருந்தாரு. ஆனா அந்த குறைவு தனக்கு தெரியாம தன்னை பெர்ஃபெக்ட்னு நினைச்சாரு.
ஆனா இயேசு கிறிஸ்து கேட்ட ஒரு கேள்வியின் மூலமா பேதுருவினுடைய வாழ்க்கை அங்க மாறிச்சு. அப்ப பேதுரு ஆரம்பத்துல குறையோட இருக்கிறாரேன்னு சொல்லி, இதான் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். பேதுரு ஒரு குறையோட இருக்கிறாரு, இன்னும் அந்த வளர்ச்சிக்குள்ள வரலன்னு சொல்லி பிதாவாகிய தேவனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை வெறுத்து ஒதுக்கிடல, வெயிட் பண்றாங்க. இப்ப பேதுரு இப்படித்தான் இருப்பாரு, கொஞ்சம் முந்தினவரா தான் இருப்பாரு, எல்லாத்துக்கும் துடுக்குத்தனமா தான் இருப்பாரு. போக போக மாறும், இவருக்குள்ள சுபாவம் போக போக மாறுங்கிறதுக்கு அவங்க காத்திருந்தாங்க. அவங்க காத்திருந்தபடியே ஒரு நாள் மாறிச்சு. பேதுருவினுடைய நிருபங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வாழ்ந்த அந்த வாழ்க்கைக்கு எல்லாமே மாறுபட்ட விதமா, அதாவது அவர் பரிசுத்தாவியை பெற்ற பின்னாடி எழுதுற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தாழ்மையோட பொறுமையோட போராட்டங்களை சகிக்கிறதோட அங்க இருக்கும். அப்ப ஒரு பொறுமையை அங்க அவங்க காமிச்சாங்க. அப்ப இதுல நமக்கு என்ன பாடம்? நம்மளும் கூட கிறிஸ்துவின் சாயலுக்காக தான் வந்திருக்கிறோம். இது ஒரு நாள்லயோ 2 நாள்லயோ நடந்துடுற விஷயம் இல்லை. இது ஒரு மிகப்பெரிய கால பகுதி எடுக்கும். இதை குறித்து சகோதரர் சொல்லும்போது, நாம் விரும்புகிற வேகத்துக்கு தெய்வ நெறியில் வளரவில்லையே என்பதால் உடனே தோல்வி மனப்பான்மைக்குள் வந்து விடக்கூடாது. பிரதர், இன்னைக்கு நான் ரொம்ப அமைதியா தேவனுக்கு பிரியமா வாழணும்னு ஆசைப்படுறேன் பிரதர். ஆனா சாயங்காலத்துக்குள்ள ஏன் கேட்குறீங்க பிரதர்? எல்லாமே தலைகீழ் ஆயிடுச்சு. இங்க சத்தியம் கேட்கிறேன் பிரதர், பொறுமையா இருக்கணும்னு வெளியே போறேன், ஒருத்தர் வந்து வண்டியை இடிச்ச உடனேயே அந்த பொறுமை எங்க போச்சுன்னே தெரியல பிரதர். அப்ப எனக்கும் சபை வாய்ப்புக்கு சம்பந்தமே இல்லை பிரதர். என்னால இந்த குணலட்சணங்கள் எல்லாம் வளர்க்கவே முடியாது பிரதர். ஒரு நாள் மனைவி கிட்ட கோவப்பட்டுட்டேன், சாரிமான்னு சொல்லிட்டேன். இனி கோவப்படக்கூடாதுன்னு ரொம்ப தீர்மானத்தோட தான் 2 நாள் 3 நாள் கடக்கிறேன். ஆனா 5வது நாள் பிரதர், இந்த 3 நாளும் அடக்கி வச்சது 6 12 என்ன ஆயிடுச்சு, வெளிப்பட்டுருச்சு பிரதர். அதே போல என் கணவன்கிட்ட நான் கோபத்தை காமிக்க கூடாதுன்னு தான் ஆசைப்படுறேன், பிள்ளைகள்கிட்ட கோபத்தை காமிக்க கூடாதுன்னு தான் ஆசைப்படுறேன். ஆனா அப்பயே காமிச்சிருந்தா கூட பரவாயில்ல மாதிரி ஏதோ கொஞ்சமா இருந்திருக்கும். அடக்கி வச்சு அது டபுள் ட்ரிபிளா மாறிடுச்சு பிரதர். அப்ப எனக்கும் இந்த அழைப்புக்கும் சம்பந்தமே இல்லை மாதிரி. என்னால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கே என்னால் சரியாக முடியலையே பிரதர். நம்மளுக்கெல்லாம் சபை வாய்ப்புக்கும் நமக்கும் ரொம்ப தூரம் இல்லைங்க. இப்படி யாரெல்லாம் நினைக்கிறோமோ அவங்கள தான் தேவன் முன்குறிச்சிருக்கிறாருங்க. ஏன்னா இவங்க தான் அந்த சுபாவத்துக்கு போகும்போது பெருமை பாராட்ட மாட்டாங்க. சும்மாவா பொறுமையா இருந்த எனக்கு இருந்த பொறுமை இங்க ஒருத்தருக்கும் இல்லைல்ல, இந்த மாதிரி பெருமை பாராட்ட மாட்டாங்க. அந்த சுபாவத்தை அடைகிறதுக்கு அவங்க எவ்வளவு அழுதாங்க, எவ்வளவு தலையணைய நினைச்சாங்க, எவ்வளவு தேவ சமூகத்தில் கதர்னாங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அது ஒருபோதும் அந்த சுபாவம் இல்லாதவங்களை விரல் நீட்ட வைக்காதுங்க. என்ன இவங்க இப்படி கோவப்பட்டுக்கிட்டு, என்ன இவங்க இப்படி எரிச்சல் அடைஞ்சுக்கிட்டு, என்ன இவங்க இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு, இது வராதுங்க. ஏன்னா அது வரணும்னா, பொறுமை வரணும்னா அதுக்கு எவ்வளோ விலக்கரையும் செலுத்தணுங்கிறத இவங்க நல்லா அனுபவிச்சிருப்பாங்களா. அதனால இவங்களால வேற யாரையுமே விரல் நீட்ட முடியாதுங்க. இது யாருக்கு நல்லாவே தெரியும்? பிதாவாகிய தேவனுக்கு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் உடன்படிக்கை செஞ்சு 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் ஆனாலும் என்ன ஆகிட்டே இருக்கிறோம், நம்ம எல்லாரும் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கிறோம், சத்தியம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோங்க. அவங்களுக்கு தெரியும் இது அவ்வளவு ஈஸியா நடக்கிற விஷயம் இல்ல. வளர்றாங்க, வளருவாங்க. அப்ப என்ன காரணம்? முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், எனக்குள்ள அந்த குணலட்சண வளர்ச்சி வர மாட்டேங்குதேன்னு சொல்லி நம்ம யாரும் சோர்ந்து போயிட வேணாம். வர மாட்டேங்குதுன்னு நினைக்கிறதா நம்மளுடைய முதல் தகுதியே. சத்தியமே தெரியாத ஜனங்கள்கிட்ட இருக்கிற அந்த ஒரு நல்ல விஷயம் கூட எனக்கு வர மாட்டேங்குது பிரதர். ஆமா, அதுதான் நமக்கு தகுதியே. நீங்க 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஆளுங்களை தான் தேவன் என்ன பண்ணி இருக்கிறாரு, அழைத்தே இருக்கிறாராம். ஒண்ணுக்கும் உதவாதது, பலவீனமானது. சரிங்களா? ஏன் அப்படின்னா இவங்களுக்கு நான் என் சுபாவத்தை கொடுத்துட்டேன்னா இவங்க என்னவே பண்ண மாட்டாங்க. எல்லாம் இருக்கீங்களா? எப்படி வசனத்தை பவுல் முடிக்கிறார்? அதுல என்னமோ பேசிக்கிட்டு இருந்தீங்க, திடீர்னு என்ன முடிக்கிறாருன்னு கேட்டா நாங்க என்ன சொல்லுவோம்? அதாவது 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துல கடைசியில எப்படி தெரியுங்களா முடிப்பாரு? எதுக்கு இப்படி ஒண்ணுக்குமே ஆகாத லிஸ்ட்டுகளை தேவன் தேர்ந்தெடுத்தார்? அதாவது புரிஞ்சுக்கிறக்காக நான் அப்படி சொல்றேன், நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. எதுக்கு இப்படி தேவன் தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு சொல்லும் போது எப்படி தெரியுங்களா முடிப்பாரு? மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு இப்படி செய்தார்.
இதை கேள்வியா நம்ம மாத்தணும்னா, மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்னாடி பெருமை பாராட்டாதபடிக்கு எப்படி செய்தார் அப்படின்னா, அழைச்சவங்க யாருமே அதுக்கு தகுதி இல்லாதவங்க, அவர்தான் அந்த தகுதியை அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாய் கொடுத்து அவங்கள உருவாக்கினார். அப்ப இதுல புரிஞ்சுக்க வேண்டிய காரியம், நம்ம ஒரு தேவ சாயலுக்காக நம்ம வந்திருக்கிறோம், கிறிஸ்துவின் சாயலை நோக்கி வளர்றதுக்காக வந்திருக்கிறோம். இது ஒரு நாள் 2 நாள்ல நடந்துராது. இதை சகோதரர் சொன்னதை சொல்லிடுறேன். அப்ப எந்த புயலிலும் விழாமல் நிற்கக்கூடிய மரங்கள் ஒரே நாளில் அந்த வளர்ச்சியை அடையவில்லை. மாறாக அரும்பாக, செடியாக, கொடியாக பல ஆண்டுகள் கழித்தே அவை பருமன் அடைந்து பலம் அடைந்து உறுதியானது போல நாமும் தெய்வ சந்நிதியில் படிப்படியாக வளர்ந்து பலப்பட்டாக வேண்டும். ஒரு மரத்தை சொல்றாரு, எடுத்த உடனே அது ஒரு பெரிய மரமாய் எல்லாருக்கும் பலன் கொடுத்தரல. ஃபர்ஸ்ட் அது ஆரம்பத்துல என்னவா தான் இருந்துச்சு, புடுங்கி தூக்கி போடுற மாதிரி சின்ன செடியா தான் இருந்துச்சு. அது நாளுக்கு நாள் வளர்ந்து வளர்ந்து தான் அந்த நிலைமையை அடைஞ்சிச்சு. அதே போலதான் இந்த குணலட்சண வளர்ச்சியும் ஒரே நாள்ல நமக்குள்ள வந்துடாது, கொஞ்சம் கொஞ்சமா வளரும். வளர வளர என்ன ஆயிடும் தெரியுங்களா, நமக்குள்ள அந்த சுபாவம் இருக்குங்கிறதுக்கான பெருமை நம்மளை விட்டு போயிடும். எந்த அளவுக்கு எனக்குள்ள நல்ல சுபாவம் இருக்குங்கிற பெருமை இருந்துகிட்டு இருக்குதோ, அது வரைக்கும் தேவன் நம்ம கிட்ட செயல்படவே மாட்டாரு. இதுதாங்க நமக்குள்ள இருக்க போராட்டம். அப்ப அந்த பொறுமையை அவர் நமக்கு காமிக்கிறதோட நோக்கமே, இன்னும் நாள் ஆகட்டும், இன்னும் வளருவாங்க, இன்னைக்கு இல்லை நாளைக்கு சரியாயிடுவாங்க, நாளைக்கு சரியாயிடுவாங்க. இதுதான் அவர் நம்ம மேல வைத்திருக்கிற விசுவாசம். அப்ப நாம என்ன பண்ணணும், அந்த விசுவாசத்தை நம்ம மேல வைக்கணும். நம்ம பொறுமையா இருக்கணும். இல்ல நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நீதிமான் பேச மாட்டேங்கிறீங்களே, 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். இது தாங்க நமக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு காரியம். அதே நிறுத்திடக்கூடாது. இந்த சிந்தைய மற்ற சகோதர சகோதரிகள்கிட்டையும் வைக்கணும். நான் எப்படி என் சுபாவம் வளர்றதுக்கு பொறுமை காமிக்கிறேனோ, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான்னு சொல்லி நினைக்கிறேனோ, அதே போல அந்த பிரதரும் வளருவாரு. அவர் விஷயத்திலையும் நான் பொறுமை காமிப்பேன். அவரை ஒருபோதும் என்ன பண்ணிட மாட்டேன், இவரெல்லாம் ஒத்து வர மாட்டார் பிரதர், நியாயம் தீர்த்தர மாட்டேன், எனக்கு தேவன் கிருபை காமிக்கிற மாதிரியே அவருக்கும் காமிப்பார். இதான் நம்ம பார்த்துட்ட முதல் கேள்விக்கான காரியம். இந்த சுபாவத்தை நமக்குள்ள வளர்க்க வளர்க்க நாம் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் அடைவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, அப்ப நம்மளை யோசிச்சு பார்க்கணும். சென்ற நாட்களில் நாம ஏதாவது சுபாவ வளர்ச்சியில குறைஞ்சு போயிட்டேனேன்னு சொல்லி சோர்வோடு இருக்கிறோமா? அதை நம்மளை விட்டு நீக்கணும். அடுத்தவங்க சுபாவ வளர்ச்சியில இல்லையேன்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கிறோமா? அதையும் நம்ம என்ன பண்ணிடணும்னா விட்டுட்டு மற்றவங்க விஷயத்திலையும் பொறுமையா இருக்கணும், நம்மளுடைய விஷயத்திலையும் பொறுமையா இருக்கணும். நம்ம எதை கொண்டு அளக்குறோமோ அதே அளவுல தான் நமக்கும் அளக்கப்படும். நாம மற்றவங்க விஷயத்துல எந்த அளவுக்கு பொறுமை காமிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே நம்ம விஷயத்துல அப்பா பொறுமை காமிப்பாரு. என்னால மன்னிக்க முடியாது, அந்த பிரதரை அந்த சிஸ்டர் என்னால சாகுற வரைக்கும் மன்னிக்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னு வைங்களே, அப்பா என்னால முடியாது, நீ செத்தாலும் உன்னை மன்னிக்கிறதுக்கு என்னால முடியாது. ஏன் நீ எதை அளந்தையோ அதைத்தான் கொண்டு நான் என்ன பண்ணுவேன். அப்படித்தானே நம்ம ஜெபிக்கிறோம், நான் மன்னிக்கிறது. எப்படிங்க கஷ்டமா இருக்கும் நான் பேசுறது, அப்படியே தூக்கம் அப்படியே சுகமா வருதா? இல்ல நாங்கள் மன்னிக்கிறது போல. எப்படி மன்னிக்கிறோம் நம்ம? சாரி பிரதர், மனசுக்குள்ள அப்படியே வச்சுட்டேன், வெளியில சாரி மன்னிப்பு கேட்டேன் பிரதர், ஆனாலும் அதை என்னால என்ன பண்ணவே முடியல, மறக்க முடியல. மன்னிக்கிறது போல பிதா என்ன சொல்லுவாரு, மன்னிச்சிட்டேன்ப்பா ஆனா என்ன பண்ண மாட்டேன், மறக்க மாட்டேனே, அப்படியே வச்சுக்கிட்டு இருப்பேனே. ஏன் நீ அப்படித்தானே பண்ணிருக்கிற, அதைத்தான் நானும். அப்ப நாம் எப்படி அளக்குறோமோ, நாம் எப்படி மன்னிக்கிறோமோ, அதுதான் நமக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி கடைசி நாள்ல காத்திருக்கும். டெய்லி அவனுடைய வாயின் வார்த்தைகளை, இருதய சிந்தைய செயல்களை இயேசுவின் ரத்தத்தினால கழுவுங்கப்பா ஆமேன் அப்படின்னு ஜெபிச்சிருப்போம். அப்ப என்ன பண்ணிருப்பாருன்னு நினைச்சிருப்போம், மன்னிச்சிருப்பாருன்னு நினைச்சிருப்போம். அன்னைக்கு போகும்போது ரொம்ப தெம்பா பெர்ஃபெக்ட், ரொம்ப தெம்பா போய் நின்று எல்லாம் மன்னிப்பு கேட்டுட்டோம்ல, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி
வசனம் இருக்குல்ல, நான் ஜெபிச்சிட்டேன்ல, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என் பாவத்தை எல்லாம் கழுவி சுத்திகரிச்சிருச்சுல அப்படின்னு சொல்லி போய் நின்னா ஒண்ணுமே மன்னிக்கப்படலையா? அப்படியே லிஸ்ட வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏன் ஆண்டவரே அப்படின்னா, நீ எதை கொண்டு அளந்தையோ அதை வச்சுதானே நான் அளக்க முடியும். நீ என்ன ஜெபம் பண்ண? என்னுடைய பாவங்களை, என்ன மற்றவர்கள் எனக்கு செய்த தப்பிதங்களை நான் மன்னிக்கிறது போல எனக்கு மன்னிங்க, அப்படித்தானேப்பா சொன்னேன். அதைத்தானே நான் செஞ்சிருக்கேன். நான் நீதி நெறி எதுவுமே தவறலையே, பாரு அப்படியே தான் வச்சிருக்கேன். ஏதாவது நான் மாறி இருக்கேன்னா பாரு, அந்த பிரதரோட எதெல்லாம் நீ மன்னிச்ச? ஐயோ, இதெல்லாம் நான் இன்னும் மன்னிக்கலையா? அன்னைக்கு தெரியும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் அங்க தகுதி பெற போறோமா? அதாவது எல்லாரோடைய நம்ம ஒப்புரவாயி எல்லாரோடைய நம்ம ஐக்கியம் கொண்டுற முடியாது. ஆனா யாரை குறித்தும் சிறிதளவேனும் கசப்புணர்வுக்கு நாம இடம் கொடுத்துடக்கூடாது. எவ்வளவு கொஞ்சம் கசப்பு கொடுத்தாலும் அந்த கசப்புக்குள்ள யாரு வந்துருவானா, சாத்தானுடைய ஆவி உள்ள வந்துரும். அது வந்தா சத்தியம் எவ்வளவு மெதுவா வளருது நமக்குள்ள அந்த வித்து. ஆனா இது அந்த அளவுக்கெல்லாம் வேடம் கொடுக்காதுங்க. சீக்கிரமா என்ன தெரியுங்களா ஆயிடும், வளர்ந்து நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை முடிச்சிடும். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை நினைவு கூற இருக்கிறோம். வரும் காலங்களில் ஒரு கசப்போட, ஒரு வைராக்கியத்தோட, ஒரு கோபத்தோட, நம்ம ஒரு நிறைய நேரங்களில் தேவ வைராக்கியம்னு ஒரு சில காரியங்கள் வச்சிருப்போம். போய் தேவ சமூகத்தில் உட்காந்து கேட்கணும், உண்மையிலேயே இது தேவ வைராக்கியமா மாம்ச வைராக்கியமா? நான் அந்த பிரதரை பார்த்தாலே என்னால அந்த பிரதரை ஏத்துக்கொள்ள முடியல, அந்த சிஸ்டரை ஏத்துக்கொள்ள முடியலங்கிறது உண்மையிலேயே அது தேவ வைராக்கியமாப்பா மாம்ச வைராக்கியம்? நீங்க அவரை எப்படி பாக்குறீங்க, நான் எப்படி பாக்குறேன்? இப்படி பார்க்கணுங்க, இப்படி கேட்கணுங்க. கேட்டோம்னா கண்டிப்பா தேவன் நிறைய காரியங்களை நமக்கு சொல்லும். அப்ப வரப்போகிற பஸ்காவை தேவனுக்கு பிரியமான முறையில் ஆசரிக்கணும்னா இருதயத்துல கொஞ்சம் கூட, பிரதர் கூட ஃபர்ஸ்ட் ஜெபத்துல சொன்னாங்க, கொஞ்சம் கூட புளிப்பு. நாங்க இந்து ஃபேமிலி இருந்து வந்தவங்க. இந்த பொங்கல் தீபாவளி எல்லாம் வந்துச்சுன்னா எங்க வீட்டுல ஒயிட் வாஷ் பண்ணுவோம். நாங்க கொஞ்சம் ஏழை குடும்பமா இருந்ததுனால அதுக்கெல்லாம் ஆள் வச்சாலும் ஒயிட் வாஷ் பண்ண மாட்டோம், நாங்களே தான் அடிச்சுக்குவோம். நான்லாம் ரொம்ப சின்ன பையனா இருப்பேன். அப்பா தான் ஒயிட் வாஷ் பண்ணுவாரு, கொஞ்சம் அம்மா ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. நமக்கு தான் அப்பா அம்மா வேலை செஞ்சாங்கன்னா சும்மா இருக்க முடியாது இல்லைங்களா, பாராட்டு வாங்கணும்ல. நாங்களும் ஒரு பிரஷை எடுத்துக்கிட்டு என்ன தெரியுங்களா பண்ணுவோம், எடுத்துக்கிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல, உங்களில் நிறைய பேருக்கு அந்த அனுபவம் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளும் ஒரு பக்கம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறது, எடுத்து இது பண்ணிக்கிட்டு இருக்கிறது. அப்ப எங்க அப்பா என்ன பண்ணுவாருன்னா, ரொம்ப இந்த அதாவது கஷ்டமா இருக்கும், ஆனா ரொம்ப லேட் ஆகுற இந்த ஜன்னல் இது, இந்த கவர் இதெல்லாம் என்ன தெரியுங்களா பண்ணிடுவாரு, இதை நீ அடிச்சிருன்றாரு. அப்ப அடிக்கும்போது அவர் என்ன தெரியுங்களா சொல்லுவாரு, ஒரு இடத்துல கூட சொட்டை இருந்துடக்கூடாது. உங்களுக்கு புரியுதுங்களா நான் சொல்றது? ஒரு இடத்துல கூட சொட்டை இருந்துடக்கூடாதுன்னா அந்த ஒயிட்டு படாத இடம் எதுவுமே இருந்துடக்கூடாது, எல்லா இடத்துலையும் குறையே இல்லாம ஃபுல்லா அடிக்கணும் பாரு. அது உலகத்துல அவங்க வீட்டை சுத்தம் படுத்துறது. நம்ம எதுக்கு சுத்தம் பண்ண வந்திருக்கிறோம்? இருதயமாகிய வீட்டை சுத்தப்படுத்த வந்திருக்கிறோம். எங்கேயாவது சொட்டைய வச்சுக்கிட்டு நம்ம பஸ்காவை ஆசரிக்க போறோமா? இங்க இருக்கிற வரைக்கும் தாங்க இந்த பிரிவினைகள், அவங்க இவங்க எல்லாம் இங்க இருக்கிற வரைக்கும் தாங்க. பரலோகத்துல இப்படியே தேவன் நம்மளை என்ன பண்ண மாட்டாரு, அது நல்லாவே நமக்கு தெரியும். ஆனாலும் நான் அப்படித்தான் இருப்பேன், அப்படித்தான் நம்ம இருந்துட்டு இவ்வளவு வஞ்சனை அன்புக்குரிய. ஆனா நம்மள சொல்லல, நம்ம எல்லாரும் ஒரு மனசா வந்திருக்கிறோம். நான் சொல்றேன், நம்மளுக்குள்ள அவங்க ஒரு சமயம் சத்தியம் தெரிஞ்சிருப்பாங்க, சத்தியம் தெரியாம இருப்பாங்க, கலந்துக்க சொல்லலைங்க. நான் விரோதம் நமக்கு வேண்டாங்க. ஏன்னா நம்மளும் அப்படித்தானே இருந்தோம், தேவனே தெரியாம இருந்தோம், வேசி பிள்ளையா இருந்தோம். அவர் கிருபை வச்சுதான் நமக்கு இந்த சத்தியத்தை கொடுத்து நம்மளை அழைச்சிட்டு வந்திருக்கிறாரு. அப்படிங்கும் போது நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்ட நிறைய விஷயங்கள் அந்த சகோதர சகோதரிகளுக்கு தெரியாம இருக்கும். அடுத்த மாசமோ அடுத்த வருஷமோ தேவன் தெரிஞ்சுக்க வச்சுட்டு போறாரு. நம்ம இன்னைக்கு அவங்களை நியாயம் தெரிக்கிறதுக்கு நம்ம யாரு இல்லைங்களா? அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மறுரூபம் ஆகணும். தேவன் இன்னைக்கு ஒரு சகோதரனை ஒரு சகோதரியை எப்படி பார்க்கிறாரோ அப்படி பார்க்கக்கூடிய எண்ணம் நமக்கு வரணும். அநேக நேரங்கள்ல நாம் அறிந்து கொள்கிற சத்தியம் நமக்கு பெருமையை கொண்டு வந்து நம்மளை வேறு பிரிக்குது. ஆனா நாம் கிறிஸ்துவின் சாயலாய் மாறணுங்கிறது நம்முடைய நோக்கமா மாறிடுச்சுன்னு வைங்களே, தேவ சமூகத்துக்கு போயிருவோங்க. இன்னைக்கு கூட இதெல்லாம் முடிஞ்ச பின்னாடி பிரயாண கலப்புல போய் தூங்கிடாதீங்க. தூங்குறது தப்புல. நாளைக்கோ நாளை மறுநாளோ எந்திரிச்சு அப்பா வரப்போகிற பஸ்காவை ஆசரிக்கிறதுக்கு எந்த வகையில என்கிட்ட புளிப்பு இருக்கு, குணலட்சணங்கள் இல்ல,
மற்ற சகோதர சகோதரிகளை பார்க்கிற விஷயத்துல, என் குடும்பத்தார பார்க்கிற விஷயத்துல முதலாவது அங்க ஆரம்பிக்கணும். என் குடும்பத்தார, என் மனைவிய, கணவனை, பிள்ளைகளை பார்க்கிற விஷயத்துல என்கிட்ட எங்க புளிப்பு இருக்கு? என் சபையில இருக்கிற சகோதர சகோதரிகளை பார்க்கிற விஷயத்துல எங்க புளிப்பு இருக்கு? இன்னைக்கு நான் இறந்தேன்னா இந்த புளிப்போட என்ன நீங்க அங்கீகரிச்சுக்க முடியுமா? அது என்ன தகுதிப்படுத்துமா? யோசிக்க. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரி, நிறைய இதை பேசிட்டு இருக்கலாம், நிறைய கேள்விகள் இருக்கு. நீங்களும் ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்க. எத்தனை நிமிஷம் பிரதர்னு இருக்கு? இன்னும் கொஞ்ச நேரம் எடுத்துக்க சொல்றாரு பிரதர். அதனால 2வது கேள்விக்கு நம்ம போயிடலாம். முதல் கேள்வி என்னங்க? நீங்க இவ்வளவு பேசிட்டீங்க, அதை நாங்க மறந்துட்டோமே பிரதர் அப்படிங்கிறீங்களா? நீ எனக்காக ஜீவனை கொடுப்பாயோ? இப்ப நம்மளை கேட்டாருன்னா, நீ உடன்படிக்கை பண்ணி வந்திய எனக்காக ஜீவனை கொடுக்கத்தான் வந்தியா? நீ எனக்காக ஜீவனை கொடுப்பாயோ? அந்த கேள்வியை இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து கேட்கிற மாதிரி இப்ப நம்ம கொண்டு வந்திருக்கோம் கற்பனைக்கு. நீ எனக்காக ஜீவனை கொடுப்பியா? நீ உடன்படிக்கை செஞ்சு வந்ததுக்கும் இப்ப நீ வாழ்ந்துகிட்ட இருக்கிறதுக்கும் ஜீவனை கொடுப்ப? கேட்டு பார்ப்போம். ஆமாப்பா, அப்படித்தானேப்பா நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். கொஞ்சம் பிழைகணங்கள் இருந்தாலும் அப்பா என் நோக்கம் அதுதானே, என் மனசு உங்களுக்கு தெரியும் தானேப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்துட்டா சந்தோஷம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தடுமாறிக்கிட்டு இருந்தோம்னா சரி பண்ணிக்குவோம். அதுக்குதான் சகோதரர்கள் நமக்கு இப்படிப்பட்ட வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க. 2வது கேள்வி, யோவான் 18ஆம் அதிகாரம் 11வது வசனம். யோவான் 18:11. அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி, உன் பட்டயத்தை உரையிலே போடு, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்றார். பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ? அப்ப இதை எந்த சூழ்நிலையில கேட்டுட்டார் அப்படின்னா, சீசர்களுடைய மனநிலை இயேசு கிறிஸ்து ஆரம்பத்துல இருந்து எவ்வளவு சத்தியம் கொடுத்தாலும் அவங்க மைண்ட்ல ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. நம்மளும் கூட பாருங்க, நிறைய சத்தியமெல்லாம் கேட்போம், ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோமோ அதைத்தான் செய்யும். புரியுதுங்களா? இந்த எலெக்ஷன்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா 3 சப்ஜெக்ட், 5 சப்ஜெக்ட், 8 சப்ஜெக்ட்லாம் போகும், சரிங்களா? ஆனால் ஆரம்பத்திலேயே நம்ம இப்படித்தான் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள ஒன்று, உங்களை பற்றி எனக்கு தெரியலை, நான் என்னை பற்றி சொல்கிறேன், சரிங்களா? அப்படி சொல்லிட்டு அதனை தப்பிச்சுக்க முடியும். மனசுக்குள்ள ஒரு வைராக்கியத்தை வச்சுக்கிறது. ஆனால் இந்த சப்ஜெக்ட் எவ்வளவு கேட்டாலும் எது மாறவே மாறாது. இருக்கீங்களா? அந்த ஆரம்பத்துல ஒரு முடிவு எடுத்திருப்போம் பாருங்க. எத்தனை பேர் பிரதர், நான் ஆரம்பத்துல அந்த சப்ஜெக்ட்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி நான் இப்படித்தான் பிரதர் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா சகோதரர்கள் மூலமா சப்ஜெக்ட் கேட்ட உடனே என் சிந்தை மாறிச்சு, நான் இந்த மாதிரி தேவ சித்தத்தை நான் அங்க நிறைவேற்றினேன்னு எத்தனை பேர் சொல்றோன்னு தெரியல. ஆனா என்னுடைய வாழ்க்கையில நிறைய பார்க்கும்போது அவங்க ஒண்ணு நினைச்சுக்கிட்டு வந்திருப்பாங்க, அது 10 சப்ஜெக்ட் கேட்டாலும் அதை தாங்க முடிவா செய்வாங்க. இது அவங்க மட்டும் இல்லைங்க, சீசர்கள் எவ்வளவுதான் இயேசு கிறிஸ்து சத்தியம் பேசி இருந்தாலும், அவர் இப்ப இந்த உலகம் எனக்குரியதில்லை, நான் ராஜாவாக மாட்டேன்னு அவர் சொல்லி இருந்தாலும், இவர் ராஜா ஆவார். பரலோக ராஜ்யம் சமீபத்திற்குன்னு பேசி இருக்கிறார்ல, அதெல்லாம் ராஜா ஆவார். சரிங்களா? இப்படித்தான் அவங்க யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. கடைசியா அந்த மேல் வீட்டு அறையில வஸ்திரத்தை விற்றாகிலும் பட்டயத்தை வாங்கு அப்படின்னு சொன்ன உடனே இவங்க எல்லாருக்கும் கத்தி ஞாபகத்துக்கு வந்துருச்சு. உடனே எவ்வளவுப்பா இருக்கு அப்படின்ன உடனே 2 இருக்கு ஆண்டவரே அப்படின்னு, போதும் எடுத்துக்கங்க அப்படின்னு உடனே இவங்க மைண்ட்ல என்னத்தான் யோசிக்கிறாங்கன்னா, வந்து இயேசு கிறிஸ்துக்கு ஏதாவது ஆபத்துனா நம்ம முன்னாடி நின்று எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி இயேசுவை ராஜாவாக்கணும், அந்த எண்ணத்திலேயே தான் அவங்க இருந்துட்டு இருக்கிறாங்க. இதே சிந்தனையில தான் கெத்செமனேக்கும் போயிட்டாங்க. இப்ப கெத்செமனேக்கு போய் அங்க இயேசு கிறிஸ்துவை பிடிக்கும் போது இவங்க என்ன ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதுல பேதுரு ரொம்ப வைராக்கியமா என்ன பண்றாருன்னா, இயேசு கிறிஸ்துவை காப்பாத்துறதுக்கு பட்டயத்தை எடுத்து வேலைக்காரன், அந்த பிரதான ஆசிரியர் வேலைக்காரன் மல்குசுடைய காதை அங்க கட்டிட்டார். ஆனா எதுக்கு இவர் எடுக்க சொன்னார்? இவங்களுடைய பாதுகாப்புக்கு எடுக்க சொன்னாரான்னு தெரியல. ஏன்னா ஒரு சமயம் இவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்தா ஒண்ணு இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாரான்னு தெரியல. ஆனா பேதுரு எதுக்கு நினைச்சுக்கிட்டாருன்னா, இதை செய்யறதுக்கு தான் கத்தியை எடுத்துக்கிட்டு வான்னு சொல்லி நினைச்சிட்டாரு. ஆனா இங்க வெட்டுன உடனே இயேசு கிறிஸ்து, என்ன காரியம் பெற்று செஞ்சிட, இந்த அனுபவத்துக்குள்ளதான் நான் போகணும்னு பிதா எனக்கு முன்குறிச்சிருக்கும் போது நீ இதை தடுக்கிற அப்படின்றாரு. அப்புறம் எதுக்கு இவர் கத்தி எடுத்துக்கிட்டு வர சொன்னாரு? பேதுருவுக்கு புரியல. ஒரு சமயம் அதுக்கு வேற நோக்கம் இருக்கலாம். அப்ப அன்புக்குரிய சகோதர சொல்லி இது எதுக்கு நம்ம சொல்ல வரோம் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, இங்க இயேசு கிறிஸ்து சொல்ல வர விஷயம் என்னன்னா, பிதா எனக்கு ஒரு பாத்திரம் வச்சிருக்கிறார், இப்ப நான் அதுல பானம் பண்ணணும்.
அது என்னன்னா பிதா என் வாழ்க்கையில வச்சிருக்கிற அனுபவங்கள். அந்த அனுபவங்கிற பாத்திரத்தை இப்ப நான் என்ன பண்ணணும்னா பருகணும். நீ டிஸ்டர்பா இருக்கே பேதுரு, நீ டிஸ்டர்ப் பண்றியே அப்படிங்கிறதா அவர் அங்க சொல்ல வந்துட்ட விஷயம். அப்ப இதுல நமக்கு என்ன பாடம்? நல்லா கவனிங்க. இப்ப நம்ம கையில ஒரு பட்டயம் இருக்குது. இப்ப அந்த பட்டயத்தை பயன்படுத்துற அளவுக்கு ஒரு பிரச்சனை வருது. இப்ப அந்த பட்டயத்தை பயன்படுத்துறது ஈஸியா, பயன்படுத்தாம இருக்கிறது ஈஸியா? எல்லாம் இருக்கீங்களா? பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இப்ப பஸ்ல ஏறிட்டோம், சரிங்களா? நம்ம ஒரு சீட்டு பிடிச்சி உட்கார்ந்துருக்கோம். அதாவது ரொம்ப கஷ்டமான ஊருக்கு. இங்கெல்லாம் ஈஸியா பஸ் கிடைக்கும். எங்க ஊர்ல பஸ் கிடைக்கிறது ரொம்ப சிரமம். அரை ஹவருக்கு ஒரு ஹவருக்கு ஒரு பஸ் கூட வரும், சரிங்களா? பஸ் கூட்டம் பாத்தீங்கன்னா 2 மடங்கு 3 மடங்கு ஆயிடும். அதுல ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைங்களை தூக்கி என்ன பண்ணிடுவாங்க, ஜன்னல் வழியில சீட்டு பிடிப்பாங்க போட்டு. அந்த மாதிரிலாம் ரொம்ப அட்டகாசம்லாம் நடக்கும். அப்ப அந்த மாதிரி ஒருத்தர் சீட்டு போட்டிருப்பாங்க, அதுலயே இன்னொருத்தர் வந்து என்ன பண்ணிடுவாங்க, உட்கார்ந்துருவாங்க. ஒரு ஹவர் போற தூரமா தான் இருக்கும். ஸ்டேஷன் வரைக்கும் போயிடுங்க பஸ். அடித்தடி ஆகி நான் போட்ட சீட்ல நீ எப்படி உட்காரலாம்னு சொல்லி அடித்தடியெல்லாம் ஆயிடுங்க. பயங்கர பிரச்சனையெல்லாம் ஆயிடும். இப்ப நம்ம அதே மாதிரி என்ன பண்ணிருக்கிறோம்னா ஒரு சீட் போட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். இன்னொருத்தர் வந்து நான் போட்ட சீட்ல நீ ஏன் உட்கார்ந்தன்னு பட்டுன்னு நம்மளை ஓங்கி அரைஞ்சிடுறாரு. அரைஞ்சவர் எப்படி இருக்கிறாருன்னா, நம்ம ஓங்கி அரைஞ்சா 10 அடி தூரம் போய் தள்ளி விழுகிற மாதிரி ஒரு ஆளா இருக்கிறாரு. நம்மளை விட பருமனா இருந்தா சாரி சார், ஏன்னா நம்ம வாங்குறதுக்கு தெம்பு இல்லைல்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம், சரிங்களா? அதே நேரத்துல நம்ம அடிச்சா அவர் வந்து என்ன ஆயிடுவாரு, விழுந்துடுற அளவுக்கு ரொம்ப மோசமான ஆளா இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப நமக்கு என்ன இருக்குது, உடம்புல சக்தி இருக்குது, பலன் இருக்குது. நம்ம அடிச்சா அவர் என்ன ஆயிடுவாரு, விழுந்துருவாருங்கிறது நமக்கு முழு நம்பிக்கை இருக்கு. ஆளும் நோஞ்சானா தான் இருக்கிறார். இப்ப அவர் நம்மளை அரைஞ்ச உடனே சரிங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறது ஈஸியா? அத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க பஸ்ல, 50 பேர் அப்படி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அத்தனை பேர் முன்னாடி நம்மளை அரைஞ்சிட்டாரு. இப்ப திருப்பி அடிக்கிறது அந்த இடத்துல நம்மளுடைய பலனை காமிக்குமா? சரி உட்காருங்க அப்படிங்கிறது சரியா இருக்குமா? இங்க இங்க நம்ம உடனே சொல்லிரும் இல்லைங்களா? ஆனா நினைச்சு பாருங்க, நம்மளால அந்த நேரத்துல சும்மா இருக்க முடியுமா? ஏய், பேச்சு பேசா இருக்கும்போது எதுக்கு நீ கை நீட்டுற? இனி இந்த கை நீட்டுற வேலையெல்லாம் வச்சு ஏதோ ஒண்ணு இல்லைங்களா? நம்ம கோபத்தை எந்த வகையிலாவது காமிக்கத்தான் ஆசைப்படுவோம். ரெண்டாவது அத்தனை பேர் முன்னாடி ஒரு எப்படி சொல்ல, கோலையா ஒண்ணுக்கு உதவாதவங்களா போறதுக்கு நமக்கு என்ன ஆகாது. இப்ப வண்டியிலேயே போறோம், வேற ஆள் வேணும்னே வந்து அந்த ஆள் இடிச்சுட்டு கண்ணு தெரியல வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியான்னு சொல்லி பேசுது. நம்ம சும்மா இருப்போமா? ஏய், யாருக்கு கண்ணு தெரியலங்கிற, நீ வந்து இடிச்சுட்டு பேசுறோம். இது இயக்கத்தானே. இதுதான் அங்க நீங்க பாத்தீங்கன்னா பட்டயம் இருக்குது, வெட்டலாம். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன தெரியுங்களா சொல்றாரு, வேண்டாம் பேதுரு வெட்டிடாதீங்க. இதுல நமக்கு என்ன பாடம் அப்படின்னா, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய அவமானங்கள் வரும். இந்த பட்டயம் எதை அடையாளப்படுத்துதுன்னு சொல்லிடுறேன். இந்த பட்டயம் எதை அடையாளப்படுத்துதுன்னா, இப்ப நீ பட்டயத்தை பயன்படுத்தாத பேதுரு அப்படிங்கிறாரு இயேசு. ஏன்னா நான் பிதா கொடுத்த பாத்திரத்துல பானம் பண்ணணும். அப்ப இந்த பட்டயம் எதை அடையாளப்படுத்துதுன்னா, நம்மளுடைய நியாயமான உரிமைகள். எந்தவித தப்பும் நம்ம சைடுல இல்ல, நியாயமான காரணங்கள் நம்ம கிட்ட இருக்குது. இதுதான் அந்த பட்டயம். இப்ப நமக்கு விரோதமா நிறைய அவமானமான வார்த்தைகள் பேசுறாங்க, பொய்யான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, ஏளனம் பண்றாங்க, அவமரியாதை பண்றாங்க, நம்மளை புறக்கணிக்கிறாங்க. இப்ப நம்ம கிட்ட என்ன இருக்குது, பட்டயம் இருக்குது, நியாயமான காரணம் இருக்கு. பிரதர், அந்த பிரதர் சொல்றது தப்பு, நான் அப்படி கிடையாது, நியாயமான காரணம் இருக்கு, எடுத்து வெட்டலாம் தானே, தப்பு இல்லையே. ஆனா சொல்றாரு வேண்டாம். நியாயமான காரணம் இருந்தா கூட நீங்க அதை நிரூபிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. ஏன்? நீங்க நியாயமா நடந்திருந்து உங்க மேல பொய்யான குற்றச்சாட்டு வைக்கிறாங்களா, சந்தோஷப்படுங்க. ஏன்னா அப்பதான் நான் உங்களை சபை வகுப்பாரா மாத்த முடியும். நான் உங்களை சபை வகுப்பாரா மாத்துறதுக்கு வச்சிருக்கிற வழி அது. ஆனா நீங்க இப்ப என்ன பண்றீங்க, பிரதர் என்ன இப்படி சொல்லிட்டாங்க, சிஸ்டர் என்ன இப்படி சொல்லிட்டாங்க, நான் அப்படி கிடையவே கிடையாதுன்னு உங்க நியாயத்தை வெளிப்படுத்துறதுக்கு நீங்க என்ன ஆயிட்டீங்க, போராட ஆரம்பிச்சிட்டீங்க, பட்டையை எடுத்து வெட்ட ஆரம்பிச்சிட்டீங்க. அப்படி நீங்க ஒருபோதும் செய்ய வேண்டாம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். 2 தீமோத்தேயு 2:3. ஆதலால் என் குமாரனே,
நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. 2, 3 வாசிங்க சிஸ்டர். இங்க வாசி, இங்க இருப்பா. நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. இதை இன்னொரு மொழிபெயர்ப்புல சொல்லும் போது, கிறிஸ்து இயேசுவின் சிறந்த படை வீரனாக கஷ்டங்களை பொறுத்துக்கொள். இது ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. பொறுத்துக்க மகனே, நீ பொறுத்துக்க, மகளே நீ பொறுத்துக்க. இது என் பார்வையில நல்லா தெரியுது, உன் மேல வேணும்னே இப்படி ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டாங்க. மகளே, உன் மேல வேணும்னே இதை செஞ்சுட்டாங்க, எனக்கு நல்லா தெரியுது. ஆனா இதை நீ நிரூபிக்கணும்னு போராடாத. அப்ப பேசாம இருக்காங்கன்னா தப்பு செஞ்சிருப்பாங்க மாதிரி. அதனாலதான் என்ன சொன்னாலும் பேசாம போறாங்க. சொல்லிட்டு போகட்டும். தேவன் பார்த்துட்டு இருக்கிறார், தேவன் அதை கவனிச்சிட்டு இருக்கிறார்ல. நீதியாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு என்ன பண்ணாருங்களாம் அவரு? நீ அவரோட மகனா இருந்தா இறங்கி வா. இன்னும் மாதிரி வார்த்தை. நீதியாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு அதை என்ன பண்ணாரு? ஒப்புவிச்சிட்டார். நான் அவரோட மகன் தான், அதை நான் உன்கிட்ட நிரூபிக்கணுங்கிற அவசியம் இல்ல. உலகத்துக்கே நிரூபிக்க போறாரு. கேவலம் நான் உன்கிட்ட இப்ப நிரூபிச்சிட்டேன்னா அது எல்லாமே வேஸ்டா போயிடும். புரியுதுங்களா நான் சொல்ல வர விஷயம்? வேஸ்டா போயிடும். அதுக்கு ஒரு காலம் வச்சிருக்கிறார், நேரம் வச்சிருக்காரு. அப்பாவே உலகத்துக்கே அதை வெளிப்படுத்துவாரு. இப்ப எதுக்கு நான் அதை செஞ்சு அப்பா செய்யறத தேவன் ஒண்ணு செய்யணும்னு நினைச்சிருக்கும் போது அதை நம்ம செஞ்சோம்னா எப்படி இருக்கும்? அப்ப ஒரு சில நேரங்களில் சகோதர சகோதரிகளே, நம்ம மேல பொய்யான குற்றச்சாட்டுகளோ தவறான புரிந்து கொள்ளுதல்களோ போகும்போது அந்த இடத்துல நம்மளுடைய உரிமையை நிரூபிக்கிறதுக்கு நம்ம போராட வேண்டாம். அப்பாவோட அனுமதி இல்லாம அது எதுவுமே நடக்காது. அந்த மாதிரி நேரத்துல சந்தோஷம் வராது, ரொம்ப அழுக வரும். ஆனா வேதம் சொல்லுது அழுக வருங்கிறதுனால தான் என்னன்னு சொல்லுதுங்க, நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். ஏன்னா உங்களால முடியாது, எனக்கு தெரியும். அதனால தான் அந்த இடத்துல அந்த வார்த்தையை அங்க பதிவு பண்றார். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? பட்டயம் இருக்குது, அதை பயன்படுத்தக்கூடாது, அமைதலா நாம விட்டுறணும். அப்ப சகோதரர்கள் சொல்லும் போது, இது நான், தேவன் சொல்றாராம், இது நான் உங்களுக்கு அனுமதித்த காரியம், இதன் மூலம் உங்களுக்கு நான் பெரிய நன்மையை வைத்திருக்கிறேன். எனவே நீங்கள் போராடக்கூடாது, மாறாக அந்த சூழ்நிலையை பொறுத்து கொண்டு அதன் மத்தியில் உங்களை ஒப்பு கொடுங்கள். இங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது, பானம் பண்ணாமல் இருப்பேனோ. அப்ப நாமளும் கூட அனுபவிக்கணும், சகிக்கணும், தாங்கணும். நாமளும் கூட பானம் பண்ணணும். அப்படி பானம் பண்ண பழகிக்கிட்டோம்னா நம்ம மனசு மறுரூபமாகும். அப்ப பானம் பண்ணாதிருப்பேனோங்கும் போது நம்மளும் அந்த கேள்வியை கேட்டு பார்க்கணும். எனக்கு இன்னைக்கு இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில அநேக புறக்கணிப்புகள் வரும். ஒரு சில சகோதர சகோதரிகள் நம்மளை நல்ல விதமா பேசும்போது, உயர்த்தி பேசும்போது, நிறைய பேர் நம்மளை தாழ்த்தியும் பேசுவாங்க. எல்லாரும் உயர்த்தி பேசுறாங்கன்னா நம்ம அடுத்த நாள் சாத்தானா மாறிடுவோம். எல்லாரும் இருக்கீங்களா? எல்லாரும் நம்மளை உயர்த்தி பேச ஆரம்பிச்சாங்கன்னா வசனம் சொல்லுது, உங்களுக்கு ஐயோ, நம்ம சாத்தானா மாறிடுவோம். அதனால நம்மளை தாழ்த்தி பேசுறதுக்கும் குறைச்சி பேசுறதுக்கும் தேவன் ஒரு சிலரை அனுமதிப்பார். அது நம்மளை நடுநிலைமை ஆக்கும், நம்மளை நிதானிக்க வைக்கும். உயர்த்தி பேசுறத பார்க்க, அவங்க தாழ்த்தி பேசுறதுல நியாயமான காரியம் இருக்குதா, என்ன நான் சரி பண்ணிக்கிறேன், அந்த முடிவு எடுக்கணுங்க. குற்றம் சொல்றவங்க எல்லாரையும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது. அது கிறிஸ்துவுக்காக நான் அனுபவிக்கிறேன் பிரதர், குற்றம் சாட்டட்டும் பிரதர், நான் அனுபவிக்கிறேன் பிரதர், அப்படியே நம்ம விட்டுறக்கூடாதுங்க. அவங்க சொல்றதுல நியாயமான காரியம் இருக்கான்னு யோசிச்சு பார்க்கணும். ஒரு சமயம் நியாயம் இருக்காது, ஆனா நியாயம் இருக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கை முறை இருந்துரும், இடம் கொடுக்க கூடாது. அப்புறம் நம்ம தப்பா ஒரு வாழ்க்கை முறையை காமிச்சிட்டு அவங்க என்ன தப்பா பேசுறாங்கன்னு நம்ம சொன்னோம்னா அது நம்மளுடைய தப்பா போயிடும். இல்ல பிரதர், என்னுடைய வாழ்க்கை முறையில் நான் சரியா தான் இருக்கிறேன், அது அவங்களை அப்படி பேச வைக்குதுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், சந்தோஷப்படலாம். ஒரு சமயம் என்னுடைய கிரியைகள் அப்படி காமிக்குது, அப்படி இல்லைன்னா நம்ம தான் அங்க சரி பண்ணிக்கணும். அப்ப இரண்டாவது காரியம் நம்ம பார்த்துட்டோம், நாம நம்மளுடைய நியாயமான காரியங்களை நாம விடணும். சரிங்களா? அடுத்து மூன்றாவது கேள்வி வேணாம், நாலாவது கேள்வி வேணாம், ஐந்தாவது கேள்விக்கு நம்ம போயிடலாம். லூக்கா 22:27, எவன் பெரியவன்? வாசிங்க, லூக்கா 22:27. பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன்?
பந்தி இப்ப இங்க இருக்கிறவன் 2 பேரை குறிச்சு சொல்றாரு. பந்தி இருக்கிறது ஒரு குரூப், பணிவிடை செய்யறது ஒரு குரூப். பந்தி இருக்கிறதுன்னா சாப்பிடுறது, பணிவிடை செய்கிறதுங்கிற பரிமாறுறது. பொதுவா உலகத்துல யார் இதுல முக்கியமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரொம்ப கீழானவர்கள் தான் என்ன பண்ணுவாங்கன்னா பணிவிடை செய்கிற வேலையை எடுத்துக்குவாங்க. ரொம்ப உயர்ந்தவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது பந்தி இருக்கிற வேலையை அவங்க செய்வாங்க. இதை உலகத்துல அங்க சொல்லிட்டு உலகத்தை சுட்டி காமிச்சிட்டு இப்ப சொல்றாரு, இந்த உலகத்துல பெரியவங்களுக்குன்னு ஒரு சில வேலைகள் இருக்கு, சின்னவங்களுக்குன்னு ஒரு சில வேலைகள் இருக்குது. ஆனா தேவனுடைய பார்வையில இது அப்படியே மாறணும். எப்படி மாறணும் அப்படின்னா, யார் ஒருத்தர் பெரியவரா இருக்கிறாரோ அவர் பணிவிடை வேலையை எடுத்துக்கணும். பாருங்க, என்ன போதகரே ஆண்டவரே நீங்க சொல்றீங்க, ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்க கால்களை கழுவுறேன்னா நீங்களும் இதே மாதிரி செய்கிறதற்கு உங்களுக்கு மாதிரிய ஒரு ரோல் மாடலை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படிங்கிறார். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மளை நாமளே சிந்திச்சு பார்க்கணும். நாம இன்னைக்கு மற்றவர்கள் பார்வையில சிறியவர்களா இருக்க ஆசைப்படுறோமா, பெரியவர்களா இருக்க ஆசைப்படுறோமா? பெரியவர்களா இருக்கணும்னு ஆசைப்பட்டா நம்ம என்னென்னலாம் செய்வோம்? சிறியவர்களா இருக்கணும்னா என்னென்னலாம் செய்வோம் இல்லைங்களா? இல்லை, இன்னைக்கு பணிவிடைங்கிற வார்த்தையே மாறி போச்சு. சரிங்களா? அவர் சொன்ன அர்த்தம் வேற, இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்ட அர்த்தம் வேற ஆகி போச்சு. சரிங்களா? இன்னைக்கு பணிவிடைங்கிறதே ஆளுகைங்கிற மாதிரி ஆகி போச்சு. நம்ம இதுக்கு எதுக்கு நம்மளை நாமளே நிதானிச்சு பார்ப்போம். நாம உண்மையிலேயே சபையிலே ஆகிருக்கட்டும், குடும்பத்திலேயே எடுத்துக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு பணிவிடைங்கிறத பொதுவாக எங்கே தான் யோசிப்போம்? சபையில் மட்டும்தான் யோசிப்போம். அந்த சகோதரர்களை பார்த்தா வணக்கம் பிரதர், வணக்கம் சிஸ்டர், பிரைஸ் லார்ட் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கிறோம்னா இங்கே தான் பணிவிடையை காமிப்போம். வீட்டுக்கு தலையா இருக்கிறோம் நம்ம. கணவன் எந்த அளவுக்கு பணிவிடை வேலையை எடுத்துக்கிட்டோம், மனைவி சத்தியத்துக்குள்ள இருக்காங்கன்னா எந்த அளவுக்கு பணிவிடை வேலையை எடுத்துக்கிட்டோம். அங்க முதலாவது நம்ம பணிவிடைக்காரனா இருக்கணுங்க. இங்க வந்து சகோதர சகோதரிகள் முன்னாடி நடிச்சுட்டு போயிடலாங்க. ரொம்ப தாழ்மை உள்ள ஒரு சகோதரனா, தாழ்மை உள்ள ஒரு சகோதரியா நடிச்சுட்டு போயிடலாம். ஏன்னா கொறுக்க போறது ஒரு 2 அவர் 3 அவர் சினிமாவில் பண்றதுக்கு அவங்க எத்தனை காலம் நடிச்சு அதை நம்மளை நம்ப வைக்கிறாங்க. இங்க இருக்கிற சகோதர சகோதரர்கள் நம்ப வைக்கிறது ரொம்ப ஈஸி. 2 அவர் அவங்க முன்னாடி ரொம்ப தாழ்மை உள்ளவங்களா காமிச்சிட்டு போயிடலாம். நம்ம குடும்பத்தார் சொல்ல முடியுமா நம்மளை பணிவிடைக்காரங்கன்னு சொல்லி? கணவன் சொல்ல முடியுமா என் மனைவி ஒரு நல்ல பணிவிடைக்காரி அப்படின்னு சொல்ல முடியுமா? அதே மாதிரி மனைவி சொல்ல முடியுமா என் கணவர் ஒரு நல்ல பணிவிடைக்காரர், என்னுடைய எல்லா பலகீன நேரங்களில், என்னுடைய எல்லா கஷ்ட நேரங்களில் அவர் வந்து எல்லா விதத்திலும் எனக்கு ஒரு பணிவிடை செய்யக்கூடியவராக இருக்கிறாரு. அங்க ஆரம்பிச்சா தாங்க தேவன் பார்க்கிறார். அங்கதான் பெருசா நம்ம நிறைய நேரங்களில் சபையில நம்ம நடக்கிற நாடகம்னு சொல்ல முடியாது, நம்ம நடக்கிறத தான் தேவன் பார்க்கிறார் நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா குடும்பத்துல நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிறோம், எந்த அளவுக்கு அதிகாரம் செலுத்துறோம், அதிகாரத்தனமான பேச்சுகள். இன்னைக்கெல்லாம் ஒரு சில குடும்பங்கள சகோதரிகள் பேசுற பேச்சுகள் பார்த்தீங்கன்னா சகோதரிகள் அப்படியே மூளையில் அப்படியே போய் குறுகி உட்கார்ந்துக்கணும். ஆனா சபையில வந்து அவங்க வசனம் வாசிக்கிறதும் பதில் சொல்றதும் பார்த்தீங்கன்னா அப்பா பயங்கரமா இருக்குங்க. அவங்க நடத்துகிற ஊழியங்கள், அவங்க செய்கிற காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே என்ன மாதிரி ஒரு சகோதரி. ஆனா அவங்க கணவன் கிட்ட அவங்க நடந்துக்கிற விதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு இதா இருக்குது. பணிவிடை, சும்மா சத்தியங்கள் கேட்கறது பெரிய விஷயம் இல்லைங்க, பேசுறது பெரிய விஷயம் இல்லைங்க. குடும்பத்துல நம்ம ஃபர்ஸ்ட் அதை கொண்டு வரணும். அப்ப குடும்பத்துல நான் பெரியவன் அப்படின்னா நான் யாரா இருக்கணுமா? பணிவிடைக்காரனா இருக்கும். குடும்பத்துல சகோதரி கணவரை விட நான் சத்தியத்துல நல்ல வளர்ச்சியில இருக்கேன் பிரதர் அப்படின்னா அவங்க எந்த விதத்துல அதை காமிக்கணும்? பணிவிடையில காமிக்கணும். மாமனார் மாமியாரை உபசரிக்கிற விஷயத்துல அவங்க அதை காமிக்கணும். அப்பதான் அதான் சத்திய வளர்ச்சி. இங்க வந்து வசனம் சொல்றதுக்கு முன்னாடி எடுத்து அந்த வசனத்தை எடுத்து வாசிச்சு எல்லாம் சொல்லிடுறதுல அங்க தேவன் மகிமைப்பற்ற மாட்டாருங்க. நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம வசனத்தை எடுத்து வாசிடுறதுனாலயோ இல்ல வால்யூம்ஸ்ல இருந்து ரீப்ரின்ஸ்ல இருந்து காரியங்களை சகோதரர்கள் சொல்றதுக்கு முன்னாடி பிரதர் அங்க இருக்கு இங்க இருக்குன்னு சொல்லிடுறதுனாலயோ தேவன் மகிழ்ச்சி கொள்ளவே மாட்டார். தொடர்ச்சியா ஒருத்தர் இதை படிச்சுட்டாங்கன்னா தாராளமா உலகத்தார் கூட செஞ்சிருவாங்க. அதை நம்ம ஏன் படிக்கும் போது நம்ம பண்றது இல்லையா?
இங்க பாட புத்தகத்துல இங்க இருக்கிறத எடுத்து அங்க இருக்கிறத எடுத்து நம்மளால கொஸ்டினுக்கு பதில் எழுத முடியலையா? இதையும் நம்மளால செஞ்சிட முடியும். இதுக்கு பெரிய பரிசுத்தாவி நமக்கு தேவையில்லை. கீழ்ப்படியணும், இறங்கி போகணும், விட்டு கொடுத்து போகணும், மன்னிச்சு போகணும். எந்த அளவுக்கு கீழே நம்மளை தாழ்த்திக்க முடியுதோ அந்த அளவுக்கு தாழ்த்தி கொள்ளணும். அதான் சகோதரர்கள் சொல்லும்போது, நீங்கள் எப்பொழுதும் உங்கள் பார்வையில் சிறியவராயிருங்கள். இதுக்கு நல்ல உதாரணம் சவுல் ராஜா. சவுலை ஏன் தேவன் ராஜாவை தேர்ந்தெடுத்தார் அப்படின்னா, நீ உன்னுடைய பார்வையில் சிறியவனாய் இருந்த போது அல்லவோ இஸ்ரேல் கோத்திரங்களுக்கெல்லாம் தேவன் உன்னை ராஜாவாக்கினார். சவுலு நான் ஒன்னும் இல்லை, நான் வேஸ்ட் இருந்தாரு. இதுதான் ராஜாவாகிறதுக்கு தகுதின்னு நினைச்சாரு. ஆனா ராஜாவான உடனே என்ன விட்டா ஆள் இல்லை, அந்த மனநிலை வந்துடுச்சுங்க. இன்னைக்கு சத்தியத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நிறைய பேர் அப்படி இருந்தவங்க, நான் ஒன்றும் இல்லை அப்படின்னு. அதை பார்த்து தாங்க இந்த சத்தியத்தையே நமக்கு கொடுத்தாரு. வேற என்ன தகுதி இருந்துச்சு நமக்கு? நம்ம ஒன்றும் இல்லைங்கிற தகுதி தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் இந்த சத்தியம் நமக்கு கிடைச்சதோட நோக்கம். ஆனா அந்த நோக்கத்தை இன்னைக்கு வரைக்கும் காப்பாத்திட்டு இருக்கிறோமா? அதே சிந்தை இன்னைக்கும் இருக்கா? 2 சப்ஜெக்ட் எடுத்துட்டா, 4 கன்வென்ஷன்ல பேசிட்டா எல்ரே நமக்கு என்ன ஆயிடுறாரு? ரொம்ப சீப் ஆயிடுறாரு. என்ன பிரதர் இவருக்கு தெரியும்? பாருங்க, அப்பையில இருந்து இப்படித்தான் இருக்காரு. என்ன பாருங்க, என்ன மாதிரி பாயிண்ட்ஸ் எப்படி எடுக்கிறேன் பாருங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சரியாகணுங்க. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறது ஆவிக்குரிய வளர்ச்சின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற நிறைய விஷயத்துல ஒரு நாள் ஏமாந்து போவோம். அது ஆவிக்குரிய வளர்ச்சியாவே தேவனுடைய பார்வையில இல்லாம போயிடும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்ப ஆவிக்குரிய வளர்ச்சிங்கிறது மற்றவங்களை மன்னிக்கிறதுல, விட்டு கொடுத்து போறதுல, இறங்கி போறதுல, நம்மளை தலைமையில மிதிச்சா கூட பரவாயில்ல, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி நடக்கணும். அதுக்கு நிறைய பரிசுத்தாவி தேவைங்க. பரிசுத்தாவி இல்லாம சப்ஜெக்ட் ரெடி பண்ணி பேசிடலாம். ஆனா பரிசுத்தாவி இல்லாம நம்மளால மன்னிப்பு கேட்க முடியாது. இப்படியே பரிசுத்தாவி இல்லாம மன்னிப்பு கேட்டாலும் மனப்பூர்வமா மன்னிக்க முடியாது, இறங்கி போக முடியாது, விட்டு கொடுத்து போக முடியாது. மிதிச்சா மிதிச்சுட்டு போகட்டும் பிரதர், என் தலையின் மீது ஏறி சென்றார்கள், சென்றுட்டு போகட்டும் பிரதர். தேவன் அப்படி ஒரு பாத்திரத்துல என்ன பானம் பண்ணணும்னு நினைச்சாருன்னா பானம் பண்ணிட்டு போறேன் பிரதர். இதுக்கு பரிசுத்தாவி ரொம்ப தேவைங்க, ரொம்ப ஈஸி இல்லைங்க. இங்க வந்து நின்று பேசுறதுக்கு பரிசுத்தாவி பெருசா தேவையில்லைங்க. ஆனா ஒரு சமயம் என்னை எல்லாரும் ஒதுக்குறீங்கன்னு வைங்க, அப்பயும் ஆண்டவருக்குள்ள தைரியமா நிக்கணும்னா அதுக்கு பரிசுத்தாவி நிறைய தேவைங்க. சாப்பிட முடியாது, தூக்கம் வராது, தண்ணி குடிக்க முடியாது, அந்த நேரத்துல நிக்கணுங்க. அதுக்கு பரிசுத்தாவி நிறைய தேவை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய வாழ்க்கையில இந்த அனுபவங்கள் நமக்கு தேவன் தந்தாருன்னா நம்ம அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும். பாருங்க, ஒரு காரியம், அதாவது நம்ம குணலட்சணங்கள்ல வளரணும் அப்படின்னா, அதை சகோதரர் சொல்லும்போது நாம் அநேக சத்தியங்கள் கேட்கலாம், படிக்கலாம். ஆனா குண லட்சணங்கள் வளர்றதுக்கு தேவன் போதனைகளை மட்டும் பயன்படுத்துவது இல்லை. எல்லாம் இருக்கீங்களா? நம்ம குணலட்சணத்துல வளரணும்னா தேவன் போதனைகளை மட்டும், அதாவது போதனைகள் ரொம்ப அவசியம், போதனைகளை மட்டும் பயன்படுத்துவதில்லை, சோதனைகளின் வாயிலாகத்தான் அவை உருவாகும். தேவன் போதனைகளை மட்டும் அல்லாமல் சோதனைகளையும் நாம் கடந்து வருவதற்கு வழிவகுக்கின்றார். அதனாலதான் தாவீதினுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தைகளை அதிகமா தியானிச்சு பாட்டா பாடினவர் தான் அவரு. ஆனா தேவன் தாவீதை உயர்த்தணும்னு நினைச்சப்ப அப்படியே போதகர்களையா அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கலைங்க. நல்லா கவனிங்க, தாவீதை தேவன் உயர்த்தணும்னு நினைச்சப்ப போதகர்களையே அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கல. எதை அனுப்பிச்சார் தெரியுங்களா? சோதனைகளை அனுப்பிச்சுக்கிட்டு இருந்தார். அதுதான் தாவீதை உயர்த்தும். அப்ப தாவீது என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னா, நல்ல உடல் வலிமை, மன வலிமை, புத்தி, திறமை இருந்தா எல்லாத்தையும் சாதிச்சிட முடியாது, தேவ கிருபை வேணும்ன்றதுனாலதான் அங்க சங்கீதக்காரன் சொல்லும் போது, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு. ஒரு சமயம் நம்ம கேட்கிற சத்தியங்கள் நம்மளை பெருமைக்குள்ள கொண்டு போகலாம், அனுபவங்கள் தாங்க நம்மளை கிறிஸ்துவின் சாயலா மாற்றும். யோசேப்புக்கு எகிப்து தேசத்துல போதிக்கிறதுக்கு எத்தனை பேர் இருந்தாங்க? அவரை பார்வோனுக்கு அடுத்த நிலைமைக்கு கொண்டு போறதுக்கு எத்தனை போதகர்கள் அவருக்கு உதவி செஞ்சாங்க? எல்லாமே சோதனைகள் 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 தாங்க அவரை உருவாக்கி
மேலே கொண்டு போய் வச்சுச்சு. அப்ப நமக்கு இந்த போதனைகள் சோதனைகள் வரும்போது அதை தாங்கவும் அதுல நிக்கிறதுக்கும் அது என்னவா இருக்கணும்னா போதுமானதா இருக்கணும். அப்ப யார் பெரியவன் அப்படின்னு சொல்லி அங்க கேட்கும்போது இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்ன பாருங்க, ஆண்டவர் போதகர், நானே இந்த ஒரு இடத்தை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா வரும் காலங்களில் நீங்களும் கூட சகோதர சகோதரிகள் மத்தியில, விசேஷமா குடும்பத்தார் மத்தியில, வேலை செய்யறவங்க இடத்துல மத்தியில, நீங்க எந்த ஒரு உயர் பதவியில இருந்தாலும் உங்க மனநிலைகளில் நீங்க உங்களை தாழ்த்திக்கங்க. ஏன்னா தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். எது வரைக்கும் உயர்த்தப்படுவான்? அழியாம வரைக்கும் உயர்த்தப்படுவான். ஆனால் தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எது வரைக்கும் தாழ்த்தப்படுவான்? தாத்தா எங்க இருக்கிறார் அது வரைக்கும் அவன் என்ன பண்ணுவானா? தாழ்த்தப்படுவான். இது மாறாத பிரமாணம். அப்ப மற்றவங்களை நம்மளை விட உயர்வா நினைப்போம். நம்மிடத்துல எந்தெந்த வகைகள்ல பெருமையான, ஏன்னா மற்ற எந்த பாவங்கள் இருந்துட்டா கூட தேவன் மன்னிக்கிறாருங்க. ஏன்னா மன்னிக்கிறதுக்கு அவருக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த பெருமை தேவனையே நமக்கு எதிராளி ஆயிட்டதுனால அவரே மன்னிக்கணும்னு நினைச்சா கூட அந்த இடத்துக்கு அவர் வர முடியாம தடுக்குதுங்க. அது நம்ம ஒரு கொலைகாரனாவோ வேற எந்தெந்த தவறுகள் உள்ளவனாவோ இருந்தா கூட அப்பா என்னை மன்னிங்கன்னா அவர் பக்கத்துல வந்து மன்னிக்கலாம். ஆனா பெருமை இருக்கும்போது அவரே பக்கத்துக்கு வர முடியாதபடி அது தடையா இருக்குங்க. ஏன்னா எதிர்த்து நிக்கிறார். அப்பா நான் உங்க பிள்ளையா வந்திருக்கிறேன், உங்க பிள்ளையா வாழணும்னு ஆசைப்படுறேன், உங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு இந்த பெருமை எனக்கு தடையா இருந்துடக்கூடாதுப்பா. எந்தெந்த வகையிலெல்லாம் எனக்குள்ள பெருமை இருக்குங்கிறத எனக்கு காமிச்சு கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது நிறைய ஆவிக்குரிய விஷயங்கள்ல நமக்கு இருக்கிற பெருமையை தேவன் காமிச்சு கொடுப்பாருங்க. இதெல்லாம் பெருமையா அப்படின்னு நம்ம தடுமாறுற அளவுக்கு நிறைய இருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உணர்வோம். தேவன் நமக்கு சொல்லுகிற காரியங்களை விடுவோம். எந்தெந்த காரியங்கள் இன்னும் சகோதரர்கள் நமக்கு நிறைய காரியங்கள் இன்னும் நமக்கு நினைவு கூறுதல் நாள் இருக்கிற வரைக்கும் நிறைய பாடங்கள் நம்ம கேட்க போறோம். அப்ப சகோதரர்கள் மூலமா தேவன் நிறைய காரியங்களை உணர்த்த போறாரு. அதையெல்லாம் உள்வாங்கி கொண்டு எந்தெந்த காரியங்கள் தேவனுக்கும் நமக்கும் உறவை பிரிக்கிறதுக்கு தடையா எதெல்லாம் இருக்குதோ, அதனால என்ன நஷ்டங்கள் வந்தாலும் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி போட்டு நாம தேவனை கிட்டிச்சோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சகோதரர்கள் இது போன்ற ஏற்பாடுகள்லாம் நமக்கு பண்ணி தரது ஒரு உதவி. 50% தான் இது. நீங்க தொடர்ந்து டெய்லி நினைவு கூறுதல் தியானங்கள் நீங்க சப்ஜெக்ட் கேட்டுக்கிட்டா இருந்தாலும், இது போன்ற கூடுகைகள் ஆசரிச்சிட்டாலும், இது நமக்கு 50% தான் உதவி பண்ணும். மீதி 50% தனியா உட்கார்ந்து, அப்பா உங்க மனசை துக்கப்படுத்துற காரியம் ஏதாவது இருக்காப்பா, தேவனே என்னை ஆராய்ந்து பார், வேதனை உண்டாக்குவலி என்னிடத்தில் உண்டோ என்று பார். உங்களை மனசு நோகிற மாதிரி எந்த காரியங்கள் இருந்தாலும் அதை என்னை விட்டு நீக்கிறதுக்கு எனக்கு உங்க பரிசுத்த ஆவியை தாங்கன்னு சொல்லி, தனியா எந்த அளவுக்கு இதுல நம்ம சிரத்தை எடுக்கிறோமோ, தனியா எந்த அளவுக்கு தேவ சமூகத்துல உட்காரோமோ, அதுதான் நமக்கு மீதி 50% ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இதெல்லாம் நான் பிரதர், நான் திங்கக்கிழமை கேட்கிறேன், செவ்வாய்க்கிழமை கேட்கிறேன், புதன்கிழமை கேட்கிறேன், அப்பா வியாழன் 4 கேட்கிறேன், வெள்ளி 5 கேட்கிறேன், நல்லது. ஆனா தனியா உட்கார்ந்து நம்ம கிட்ட தனியா அவர் பேசுறதையும் பாதி கேட்கணும். அது நமக்கு மட்டுமே. இப்ப இந்த மாதிரி கேட்கிறோம் இல்லையா, ஒரு சிலருக்கு ஒவ்வொரு வார்த்தைகள் பிரயோஜனமா இருக்கும், ஒரு சிலருக்கு எதுவுமே பிரயோஜனம் இல்லாமலும் கூட போகலாம். ஆனா தனியா உட்கார்ந்து கேட்கும் போது 100% அது யாருக்கு தான்? நமக்குன்னே தேவன் பேசுவாரு. அது இன்னும் நம்மளை என்ன பண்ணும்னா தேவனை கிட்டி சேர்றதுக்கு உதவியா இருக்கும். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இதோட நம்ம முடிக்கிறோம். பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றியை செலுத்திக் கொள்கிறோம். இப்படிப்பட்டதான வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அருமையான சபை மூப்பர்கள், உதவிக்காரர்கள், சபையாருக்கும் கூட எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். மட்டுமல்ல, கோத்தகிரி பகுதியில் இருக்கிற உங்கள் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் கூட உங்கள் மத்தியிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆம்.